அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். 22வது திருப்பூர் புத்தக திருவிழா தமிழ்நாடு அரசு திருப்பூர் மாவட்ட நிர்வாகம் பொது நூலகத்துறை மற்றும் திருப்பூர் பின்னல் புக் ட்ரஸ்ட் அமைப்பினர் அனைவருக்கும் ஒரு அறிவு திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பின்னால் இருக்கின்ற உழைப்பு, திட்டமிடல், அதற்கெல்லாம் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை, பாராட்டுக்களை ஒரு பலத்த கரவொலிகளின் மூலம் தெரிவிக்க ஆசைப்படுகின்றேன். பத்து ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. திரு ஈஸ்வரன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே தருணத்தில் வருத்தத்தையும் பதிவு செய்கிறேன். என் பெயர் உங்களுக்கு நினைவுக்கு வர 10 ஆண்டுகள் தேவைப்படுகிறது என்று. திரு லெனின் அவர்கள் என்னை அவ்வளவு வாஞ்சையோடு உபசரித்தார். எல்லாரும் உபசரிப்பார்கள், அது ஒரு கடமையாக இருக்கும். ஒரு அன்பு நெகிழக்கூடிய ஒரு உபசரிப்பு இந்த மண்ணில் இருந்தது. அவருக்கும் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். அப்புறம் இங்கு வந்திருக்கக்கூடியவர்களை எல்லாம் பார்க்கிறேன். அரங்கத்தில் சிறு பிள்ளைகளோடு அமர்ந்திருக்கிற தாய்மார்கள், எத்தனையோ வாய்ப்பு இருக்கிறது. சனிக்கிழமை சினிமா பாடல்களின் கொண்டாட்டம் இருக்கிறது, அழுது வடிக்கின்ற சீரியல்கள் இருக்கின்றது. அத்தனையும் தியாகம் செய்துவிட்டு தியாகசீலர்களாக அமர்ந்திருக்கிற உங்களுக்கும் பலத்த கரவொலி. அப்புறம் பார்க்கிறேன், ஒரு பெரிய அறிவு கொண்டாட்டங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. பிள்ளைகளோடு, குடும்பத்தோடு, ஒரு தாய், அப்பா இல்லை, கணவர் வேலையில் இருப்பார்னு நினைக்கிறேன், தன் 2 பிள்ளைகளை அழைத்து கொண்டு ஒரு திருவிழாவிற்கு போவதைப் போல போகிற காட்சிகளை பார்க்கிறேன். இந்த மண் புரட்சிக்கு ஏற்ற மண் தான். ஒரு அறிவு புரட்சியையும் நிகழ்த்தி இருப்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. ரொம்ப சந்தோஷம். தொகுத்து வழங்கியவர் கணீர் குரல், அவருக்கு பாராட்டு. இதெல்லாம் தாண்டி நம்ம மறந்துடக்கூடாது, சவுண்டு உக்காந்துருக்காருல்ல, அவருக்கு பாராட்டு கொடுக்கணுங்க. அவர் நினச்சா ஒரு பேச்சாளனையே காலி பண்ணிடலாங்க, ஆடியோவை மாற்றி கொடுத்துட்டாருன்னா. அதனால் அவருக்கும் நன்றிகள். இன்னும் சொல்லணுன்னா, பொதுவாக இந்த மேடைகளில் பேசுகிற போது திரு ஈஸ்வரன் அவர்கள் என்னை அழைத்தார், நான் அவருக்கு நன்றி கூறுகிறேன். அறிந்த முகம், நான் அப்படி கூட நினைக்கல. நான் இங்கு வருவதற்கு முகம் தெரியாத நபர்கள் கூட காரணமாக இருப்பார்கள். நான் அப்படி தான் யோசிக்கிறேன். 10 வருஷம் அவர் கூட மறந்துருக்கலாம். அவரோட ஓட்டுநர் சொல்லியிருக்கலாம், சார் விஜயன் ஒருத்தன் பேசுகிறான், யாரோ ஒருத்தர் முகம் தெரியாத நண்பர் அவருக்கு என் பெயரை நினைவூட்டி இருக்கலாம். மனிதகுலத்திற்கு சொல்வேன், முகம் தெரிந்தவர்களுக்கு மட்டுமல்ல, முகம் தெரியாதவர்களுக்கும் நன்றி கூறுதல் மனிதகுலத்தின் மிகப்பெரிய கடமையாக இருக்கணும். அதை நம்ம செய்கிறதில்லை. 10 ஆண்டுகளுக்கு முன்பு இளைய பாரதமே எழுக என்கிற தலைப்பில் பேசினேன். என்னிடம் ஒரு நண்பர் கேட்டார், தோழர், அப்போது நாங்கள் பார்த்திருக்கிறோம், கை கால்களை ஆட்டி அப்படி ஆக்ரோஷமாக பேசுவீர்கள், ஆர்ப்பரிப்பு இருக்கும், இப்போ கொஞ்சம் அமைதியாக பேசுகிறீங்களே, நிதானமாக இருக்கே, என்ன தோழர் என்று கேட்டார். நான் அவரிடத்தில் சொன்னேன், 10 ஆண்டுகளுக்கு முன்பு புத்தக வாசிப்பு என்கிற சமுத்திரத்தின் கரைகளில் நான் நின்று கொண்டிருந்தேன். அதனால்தான் அலைகளின் ஆர்ப்பரிப்பு உங்களுக்கு கேட்டது. இப்போது வாசிப்பின் ஆழ்கடலுக்குள் நிற்கிறேன், அதனால் நிதானத்தை பார்க்கிறீர்கள் என்று சொன்னேன். வாசித்தல் நிதானத்தை தருகிறது. வாசிப்பு எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு அறம் சூழ் உலகு என்கிற தலைப்பை தந்திருக்கிறார்கள். ரொம்ப கனமான தலைப்பு. நான் உங்களிடத்தில் உரையாடப் போவதில்லை, உங்களிடத்தில் உரையாடப் போவதில்லை, உங்களுக்குள் உரை நிகழ்த்த விரும்புகிறேன். 2க்கும் வித்தியாசம் இருக்கு. நாம் பேச நீங்க கேட்க அல்ல. ஒரு சிந்தனை, நாம் ஒன்றிணைந்து சிந்திப்போம் என்பதுதான் இந்த அரங்கத்தில்.
இன்னும் அறிவுசார் கூட்டம் ஏன் வரணும் இந்த உரைகளை கேட்க வேண்டும் என்றால், நமக்கெல்லாம் சிந்திப்பதற்கு நேரம் இல்லை. ஓடிக்கிட்டே இருக்கிறோம், வாழ்க்கையில் வேக வேகமாக ஓடுகிறோம். அவனை பிடிச்சி நீ ஏன் ஓடுறன்னு கேளு, காரணம் தெரியாது, எதுக்கோ ஓடுறோம். சிந்திப்பதற்கு நேரம் இல்லை. இன்னும் சொல்கிறேன், இந்த மொபைல் காலத்தில் மனிதகுலம் தொலைத்த ஒரு முக்கியமான அம்சம் என்ன தெரியுமா? ரசனையை தொலைத்து விட்டது. ரசிக்க தெரியல நமக்கு. இன்றைக்கு அழகான ஒரு முழு நிலவு வானில் தரிசனம் தந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் நம்ம அதை பார்த்துருக்கிறோம்? ரசனையை தொலைச்சிட்டோம். நம்ம கையில் ஒரு சாத்தான கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஊட்டிக்கு போனால் கூட இயற்கை அழகு பார்ப்பது நமக்கு முக்கியம் இல்லை, அதை ஒரு ஃபோட்டோ பிடிச்சி ஸ்டேட்டஸாக போட்டுறணும், அதுதான் நம்மளுடைய கவனம். இறந்து போன தாத்தாவிடம் கூட ஸ்டேட்டஸ் எடுக்கிறான். ரசனையை தொலைத்துட்டோம். நான் சிந்தனையை விடுங்க, நான் கொஞ்ச நேரம் சிந்தித்தல் என்கிற புள்ளியில் நான் உங்களை நிறுத்த போறேன். நான் ஒரு குடும்ப நல மருத்துவர், உளவியலாளரிடம், ரொம்ப ஆகப்பெரிய உளவியலாளர், அவரோடு பேசுகிற போது சொன்னார், இந்த அவசர வாழ்க்கையில் குடும்பத்தில் இருக்கிற பெரிய சிக்கல், ரசனையை தொலைத்து விட்டார்கள் மனிதர்கள். மனைவி ரொம்ப ரசிச்சு சமைப்பாங்க நமக்காக. இன்னும் இப்போ யூடியூப்லாம் பார்த்து புதுசாக ட்ரை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பகிரீத முயற்சி தான் அது. நமக்காக காத்திருந்து பரிமாறுவார்கள். எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. கேவலமாக இருக்குன்னு சொல்லக்கூடாதுன்றாங்க. கேவலமாக, அந்த உளவியலாளர் சொன்னார், கேவலமாக இருக்குன்னு சொல்லாத. அவங்க கேட்பாங்க எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. முதல்ல பெண் உளவியலை புரிஞ்சுக்கணும்னு முதல்ல அவங்க கேட்பாங்க, நல்லா இருக்கா? சிலர் அனுபவசாலிகள் இருப்பார்கள், நல்லா இருக்குமாம்பாங்க, நல்லா இருக்கு அப்படின்னு. உடனே அவங்க சொல்லுவாங்க, பொய் சொல்லாதீங்க அப்படின்னு. அது பெண்களோட இயல்பு. உடனே எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்கக்கூடாது, நல்லா இருக்குமா. இந்த ரசனை இருக்குல்ல, ஒரு முக்கியமான அம்சம். புத்தக கண்காட்சியில் சொல்கிறேன், வாசிப்பெல்லாம் பேசுகிறோம். மனிதர்கள் என்ன சாப்பிடுகிறோம் என்பதை கூட உணராமல் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, ஓடிட்டு இருக்கிறாங்க. என்ன சாப்பிடுவது? நாவுக்கும் மூளைக்கும் இடையில் இடைவெளி வந்து விட்டது மனித சமூகத்தில். ரசிக்க தெரியல. மனைவி கேட்குறா, நேற்று வச்ச சாம்பார் எப்படி இருந்தது? என்ன சாம்பார் வச்சியா நேற்று? ஏயா 2 முறை வாங்கி? நான் ரசம் இல்லை நினச்சேன். இல்லை, ரசனை இல்லை. ரசனை இல்லாத சமூகத்தை சிந்திக்க வைக்க வேண்டும். நான் அதனால தான் சொல்கிறேன், இந்த தலைப்பில் நீங்கள் சிந்திக்க வேண்டும். இப்போ ஆகப்பெரும் பெரியவர்கள் இருக்கிறாங்க, முக்கியமான நபர்கள் விஜயன் என்பதற்காக அமர்ந்திருக்கிறாங்க, வெற்றியாளர்கள் இருக்கிறாங்க, மேடையில் சான்றோர். நீங்கள் தெரிந்து கொள்ளாத விஷயத்தை நான் பேசிட போவதில்லை. நீங்கள் படித்த விஷயம்தான் அது விதைகளாக உங்கள் மனதில் புதைஞ்சிருக்கும். ஒரு ஆகச்சிறந்த சிந்தனையாளனோ பேச்சாளனோ ஒரு மழைத்துளியை போல சொற்களை போடுகிற போது அது உங்கள் வாழ்க்கையில் வசந்தங்களாக மலரும். அதுக்காக தான் பேச்சு, அதுக்காக தான் கூப்பிடுறாங்க. அறம் சூழ் உலகு, அறத்தை பற்றி பேச போறேன். ரொம்ப கனமான தலைப்புங்க, முடிந்தவரை எளிமைப்படுத்த பார்க்கிறேன். நான் தமிழனாக பிறந்ததற்கு ஒருபடி மேலே தமிழ் சொல்லி கொடுத்திருக்கிறது, கர்வப்படக்கூடாதுன்னு. அந்த தமிழ் சொல்லி கொடுத்ததை தாண்டி நான் கர்வப்படுவேன் என்று சொன்னால், தமிழன் கண்டுபிடித்த அற கோட்பாட்டிற்காகத்தான். அறம் என்பதை அவன் கண்டுபிடித்தான் அல்லவா, அறம். அதை பற்றி தான் பேசணும். இந்த சிந்தனையில் சிந்தித்தல், நீங்க என்னோடு இந்த தலைப்பை யோசிக்கணும் நீங்களும், அதான் எனக்கு ரொம்ப முக்கியம். சிந்தித்தல், சிந்தனையை மறந்துடக்கூடாது. ஏன் இந்த புத்தக கண்காட்சி? காரணம் இருக்கு. நான் எத்தனையோ இரங்கற்பாவை கேட்டிருக்கிறேன். ஒருத்தர் இறந்த பிறகு மரண உரை வாசிப்பார்கள், இறுதி நினைவஞ்சலி கூட்டத்தில் வாசிப்பார்கள். கண்ணதாசன் பண்டித ஜவஹர்லால் நேருவுக்கு எழுதினார், விளக்கு அணைந்தது, வீடு இருண்டது,
குன்றம் சாய்ந்தது. ஐயோ என் செய்வேன், கண்ணீர் வடிக்கணும். எத்தனையோ உரைகளை நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் என்னை அசைத்து பார்த்த உரை என்பது, கவனமாக நீங்கள் உள்வாங்க வேண்டும், மார்க்ஸ் இறந்த போது அவர் உற்ற தோழனாக இருந்த எங்கெல்ஸ் எழுதிய, அவர் நிகழ்த்திய உரைதான். ஒருத்தன் செத்துட்டான்னா என்னங்க சொல்லுவோம்? அவன் இறந்து போய்விட்டான், மூச்சை நிறுத்தி விட்டான், அகாலம் அடைந்து விட்டார், மரணம் அடைந்து விட்டார், இப்படித்தான் நினைவு கூறப்படுவார்கள். ஆனால் மார்க்ஸை பற்றி எங்கெல்ஸ் சொல்கிறார். அந்த உரை எனக்கு இன்னும் நினைவில் இருக்கிறது. மார்ச் 14 பிற்பகல் 3:10 முன்பு மனித குலத்திற்காக சிந்தித்த ஒரு மாபெரும் சிந்தனையாளன் தான் சிந்திப்பதை நிறுத்தி கொண்டான் என்று எங்கெல்ஸ் எழுதினார். சிந்தனை, அந்த சிந்தனையை உள்வாங்கக்கூடிய புத்தக கண்காட்சி, அதில் தான் நான் சிந்தனை என்கிற புள்ளியில் இருந்து உங்களை நகர்த்தணும்னு நினைக்கிறேன். யோசிக்கிறோம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. சில தாய்மார்கள் பிள்ளைகளோடலாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் பலத்த கரவொலி கொடுங்க, பிள்ளைகளை அமர்ந்து அப்படி கேட்க வைப்பது. சார், நான் பாடம் சொல்லி கொண்டிருந்தேன், தமிழ் வகுப்பு, பிள்ளைகளுக்கு தமிழ் சொல்லி கொடுப்பது. கால்நடைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். ஒரு குழந்தை கேட்டது, அதெல்லாம் ஆங்கில பள்ளியில் படிக்கிற குழந்தை, கால்நடைனா அப்படின்னு கேட்டுச்சு. கால்நடைனா ஆடு, மாடு, கோழி, இதெல்லாம் தான் கால்நடை அப்படின்னே. அடுத்த கேள்வி, ஏன் அங்கிள் அதை கால்நடைன்னு சொல்கிறோம்? எனக்கு புரியல. ஏன் அங்கிள்? நான் சொன்னேன், அதெல்லாம் கால்களால் நடக்கிறது, அதனால் அதற்கு பெயர் கால்நடை அப்படின்னேன். இப்போ நம்மளும் தானே காலால் நடக்கிறோம், நமக்கு ஏன் கால்நடைன்னு பேர் இல்லை? இப்பேற்பட்ட கேள்வி பாருங்கள். நீங்கள் உங்களுக்குள் யோசித்துக் கொள்ளுங்கள். ஏன் இந்த பதில்? ஏன் நம்மளை கால்நடைன்னு சொல்றது இல்லை? உங்கள் மனசுக்குள்ள ஓட்டத்தை வச்சுக்கோங்க. எனக்கு அது பெரிய ஓட்டம். இன்னொன்று சொல்கிறேங்க, புத்தக கண்காட்சி அரங்கன்றதுனால குழந்தைகளிடம் பதிலை எதிர்பார்க்காதீர்கள். தாய்மார்கள்லாம் இருக்கிறீங்க, குழந்தைகளிடம் கேள்விகளை எதிர்பாருங்கள். கேள்வி கேட்கணும் குழந்தைகள். ஐன்ஸ்டீனிடம் அவர் அம்மா கேட்பாராம், டே இன்னைக்கு போயிட்டு வந்தியா, இன்னைக்கு என்னடா கேள்வி கேட்டேன்னு கேட்பாராம் அம்மா ஐன்ஸ்டீனிடம். அப்படி ஒரு குழந்தை என்னிடம் கேட்கிறது, ஏன் மனுஷங்களை கால்நடைன்னு சொல்றது இல்லை, நம்மளும் காலால தானே நடக்கிறோம்? எனக்கு உண்மையில் அப்போது விடை இல்லை. நான் தமிழ் படிச்சிருக்கிறேன், தமிழ் சொல்லி கொடுக்கிறேன். ஒரு எளிய கேள்விதான். ஒரு மாடு மேய்க்கிற சிறுவன் ஔவையை வீழ்த்தியதை போல, சுட்ட பழம் வேண்டுமா, சுடாத பழம் வேண்டுமா? நம்மளே ஏன் கால்நடைன்னு? ஆமா இல்லை, நம்மளே ஏன் கால்நடைன்னு சொல்றது இல்லை? நான் இருக்கிறேன், ஒரு யோசனை. அப்புறம் என் நினைவு இடுக்கிலிருந்து ஒரு பொறி தட்டுகிறது. குன்றக்குடி அடிகளார், நான் சொல்றது பெரியவர், அவர் சொல்றார், ஏன் மனுஷனும் காலால தானே நடக்கிறான், ஏன் தெரியுமா அவனை கால்நடைன்னு சொல்றது இல்லை? குன்றக்குடி பெரியவர் சொன்னாரு, மற்றவைகள் எல்லாம் வெறும் கால்களால் மட்டும்தான் நடக்கும், மனிதன் மட்டும்தான் சிந்தனையால் நடக்கிறான், அதனால் அவனை கால்நடைன்னு சொல்றது இல்லை. அவன் தான் மனிதத்தால் நடக்கிறான். நமக்கும் மிருகங்களுக்குமான வித்தியாசம் இந்த சிந்தனை தான், இந்த சிந்தித்தல் தான். அதை நோக்கித்தான் இந்த விழாக்கள் நம்மை நகர்த்தி கொண்டிருக்கின்றன. நீங்க யோசித்து பாருங்கள். நம்ம எல்லாம் அப்படியே தலைப்புக்குள் தான் வரப்போறேன். விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் அப்படி என்ன வித்தியாசம்? நம்ம எந்த வகையில் விலங்குகளை காட்டிலும் மேம்பட்டு இருக்கிறோம்? நம்ம சொல்றோம் ஓரறிவு, நத்தைக்கு இதுக்கு 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, மனித குலத்திற்கு மட்டும்தான் 6 அறிவு நம்ம சொல்றோம். எந்த நாயும் இதை ஏற்றுக்கிட்டு தீர்மானம் போட்டதா நமக்கு தெரியல. விலங்குகள் ஏற்றுக்கிட்டதா நம்ம சொல்றோம். நான் கேட்கிறேங்க, தாய்ப்பாசம் சொல்கிறோம், தாய்ப்பாசம், விலங்குகளிலிருந்து நம்ம வேறுபட்டிருக்கிறோம்னு நம்ம செய்திகளில் படிக்கிறோம். ஒரு கள்ள காதலனுக்காக பெற்ற குழந்தையை வெட்டி வீழ்த்திய தாயை பற்றிய செய்தியை பார்க்கிறோம். நம்ம பார்க்கிறோம்.
ஆனால் நம்ம சொல்கிறோம் ஆறறிவு விலங்குகளிடமிருந்து நாங்கள் மேம்பட்டு இருக்கிறோம். நம்ம பேசுகிறோம். பெத்த குழந்தைய கொல்றாங்க, தாய் கொல்றா. சார், நான் நேஷனல் ஜியாகிரபி சேனல் பார்க்கிறேன். ஒரு பெண்குயின் பனி படர்ந்த தேசத்தில் அப்படியே இருக்கு, அசாதாரண பனி புயல் வீசுகிறது. காலநிலை மாறிடுச்சு. நான் அறத்தை பற்றி பேசுகிறேன். சூழலியல் அறமும் ஒன்று உண்டு. நான் இன்னைக்கு ஒரு புத்தகத்தை வெளியிட்டு வந்தேன். காலச்சூழல் மாறிவிட்டது. ஜனவரி மாதம் பனி பெய்கிற காலத்தில் மழை பெஞ்சிட்டு இருக்கு. மழை அறிவிப்பு வருகிறது. அப்படி ஒரு பெண்குயிர் பறவை ஒதுங்கி கொள்ளாமல் அப்படியே நின்று கொண்டிருக்கிறது 2-3 நாட்கள். அதை படம் பிடிக்கிறான். பனி சூழல் சூறாவளி அடிக்கிறது. அந்த பனி புயல் முடிகிறது. முடிந்த அந்த தருணத்தில் அந்த பெண்குயின் பறவை மெல்ல சரிகிறது. எனக்கு புரியல, ஏன் இது இவ்வளவு தூரம் இப்படி நின்று ஒரு தவம் போல நின்றுட்டு இறந்து போய்விட்டதே என்று பார்க்கிறேன். அதன் பிறகு காட்சி விரிகிறது. அந்த பெண்குயின் பறவை விழுந்த பிறகு அந்த புயலில் தான் அடைகாத்த அந்த முட்டையில் இருந்து ஒரு குஞ்சு பறவை அப்படி வெளியில வருது. தன் குஞ்சை காப்பாற்றி விட்டு இறக்கிற பெண்குயின் பறவை. வன்மம், பொறாமை, இதெல்லாம் நம்ம விலங்குகளை சொல்றோம். நரி தந்திரமானது, நரி ஏமாத்தும். விலங்குகளுக்கு பண்புகளை சொல்லி இருக்கிறோம். ஒரு முறை சென்னையில் சொல்வார்கள், ஒரு ஞானியை போல இருந்த ஒரு பைத்தியக்காரராக தன்னை காட்டிக்கொண்ட ஒருவர் அமர்ந்திருந்தாராம். போற வரவங்களெல்லாம் பார்த்துட்டு சொல்லுவாராம், இதான் நரி போறான் பாரு, இந்தா பாரு நாய் போகுது. எல்லாருக்கும் கோபமா இருக்குமா, எல்லாரையும் இப்படித்தான் சொல்லுவாராம், இந்தா பாரு ஒரு கழுதை போகுது அப்படின்னு. ஒரே ஒருவர் போன போது சொன்னாராம், இதோ ஒரு மனிதன் போகிறான் என்று. அவர்தான் வள்ளலார். வள்ளலாரை பார்த்துட்டு சொன்னாராம், இந்த ஒரு மனுஷன் போறான் பாரியா. நம்ம நினைக்கிறோங்க, நம்ம விலங்குகளிடமிருந்து வேறுபட்டுட்டோமா? நான் இன்னொரு காட்சி சொல்கிறேன். ஒரு தாய் புலி குட்டி போட்டிருக்கு. அந்த குட்டிகளுக்கு இறை தேடுவதற்காக அந்த புலி போகுதுங்க. ஒரு குரங்கு அமர்ந்திருக்கிறது. அதை பார்த்து விட்டது. நேராக பின்புறமாக போய் ஒரு அடி அடிக்கிறது. ஒரே அடியில் அந்த பெண் குரங்கு கீழே விழுந்து விட்டது. அந்த குரங்கு விழுந்துருச்சு, இறந்து போச்சு. இந்த பெண் புலி அதை கவ்வி செல்லலாம், குட்டிகளுக்கு கொடுக்கலான்னு முன்பக்கம் போனால் அந்த குரங்கை வயிற்றில் கட்டியபடி பேதலித்து ஒரு குட்டி குரங்கு இருக்கு. இந்த குட்டி குரங்கை பார்த்த அந்த தாய் புலி, உண்மையிலுங்க இது இன்னும் யூடியூபில் இருக்கு, பேதலித்து குற்ற உணர்வால் அது தத்தளிக்கிறது. சுற்றி சுற்றி வருகிறது. ஐயோ நான் கொண்டுட்டேனே, இந்த குட்டியை என்ன செய்வது என்று அது இராப்பகலாக அந்த குட்டிக்காக காவல் காக்கிறது பெண் புலி. நீங்கள் விலங்குகள் உலகத்தில் எவ்வளவு விஷயம் நடக்கு பாருங்க. அதுங்களுக்கெல்லாம் எந்த புத்தக கண்காட்சியும் யாரும் நடத்தலை, யாரும் புத்தகம் செய்யலை. இதிலிருந்து மனிதன் முகிழ்ந்து அறத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறானா, அன்பை நோக்கி நகர்ந்திருக்கிறானா? அதான் கேள்வி. இன்னும் சொல்கிறேன், புத்தக கண்காட்சி, புத்தகங்களின் மகிமை பற்றி குழந்தைகளுக்கு சொல்லணும். நான் ஒன்று கேட்கிறேன், குரங்கு கையில் நீங்க புத்தகத்தை கொடுத்தா என்ன செய்யும்னு நினைக்கிறீங்க? பூமாலைன்னு தான் சொல்லுவாங்க. நீங்க புத்தகத்தையும் கொடுத்து பாருங்கள், கிழிச்சு எரிஞ்சிரும் குரங்கு. புத்தகத்தின் மீது தீராத கோபம் குரங்கினத்திற்கு இருக்கிறது, தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு ஒரு தீராத கோபம், பகை. அந்த குரங்கு என்ன நினைக்குது, நீ தானடா எங்களையும் இதையும் பிரிச்சு விட்ட. இந்த புத்தகம் வந்துதான் மனித குலத்தையும் குரங்கினத்தையும் பிரித்து விட்டது என்கிற கோபம். ஆனா இன்னும் பல பேர் குரங்கிட்ட சொல்றான், அப்படிலாம் கோபப்பட்டுறாத, நாங்க இன்னும் உன் கூட தான் இருக்கோம், கவலையே படாத, நீ ஏன் கோபப்படுற? அப்படிலாம் நாங்க புத்தகத்தெல்லாம் வாங்கி அப்படிலாம் கூச்சிடுறதெல்லாம் கிடையாது சொல்றான். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், நாம் குரங்கிலிருந்து பரிணாம வளர்ச்சி அடைந்து விட்டோம். ஆனால் மனதில் அந்த குரங்கு வந்து தங்கிவிட்டது, மனக்குரங்கு. அது தவிக்கிட்டே இருக்கு. நான் சொல்கிறேன், இப்ப தலைப்பை நோக்கி நகர்த்த போகிறேன். சிந்தித்தலோட விஷயத்தை பத்தி பேசணும். தலைப்பை நோக்கி நான் அறம்குள்ள வரணும். நீங்கள் யோசித்து பாருங்கள், டார்வின் பரிணாம கொள்கை
இங்கே புத்தகம்லாம் இருக்கும். மனித இனம் 4 கால்களோடு விலங்குகளாகத்தான் இருந்தது. நம்மெல்லாம் விலங்குகளாக 4 கால்கள் தான் நமக்கு. இந்த மனித குலத்தின் மகத்தான வளர்ச்சி எப்படி தெரியுங்களா? மனித குலத்தின் மகத்தான வளர்ச்சியை எது செய்ததென்றால் நம் முதுகு தண்டு செய்தது. முதுகெலும்பு நேராக நேராக முன்னங்கால்கள் கைகளாக மாறியது. நான் முதுகுத்தண்டை வெறும் முதுகுத்தண்டாக பார்ப்பதில்லை. முதுகுத்தண்டு என்பது எதன் அடையாளம் தெரியுமா? தன்மானத்தின் அடையாளம், சுயமரியாதையின் அடையாளம். விலங்கிலிருந்து நம்மை விடுவித்தது முதுகுத்தண்டு. முதுகுத்தண்டு முதுகுத்தண்டு நேரா இருக்கணும். அரசியல் உலகத்திலும் நேரா இருக்கணும் முதுகுத்தண்டு. அதனாலதான் நம்ம சொல்றோம் முதுகுத்தண்டு. 2 கால்கள், முன்னங்கால்கள் கைகளாக மாறியது. நம்முடைய அற இலக்கியங்கள், இங்கு இருக்கக்கூடிய புத்தகத்தின் சாரங்கள் என்ன சொல்கிறது தெரியுமா? ரொம்ப எளிமைப்படுத்தி சொல்கிறேன். இந்த முன்னங்கால்கள் கைகளாக மாறியதே, இந்த 2 கைகளை வைத்து நீ என்ன செய்ய போகிறாய் என்கிற தத்துவம் தான் அறக்கோட்பாடு. இந்த 2 கையை வச்சுட்டு நீ என்ன செய்ய போற, இதனால் நீ யாருக்கு என்ன செய்ய போற, இந்த சமூகத்திற்கு என்ன செய்ய போகிற என்கிற தத்துவம் தான் வெளிப்பாடு. மனித குலம் அப்படி நகர்ந்து நிமிர்ந்த பிறகு என்ன செய்கிறது? இந்த கைகளை வைத்து தன் சிந்தனையால. அதான் ரொம்ப முக்கியமானது. இன்னும் சொல்கிறேன், இந்த 2 கைகளில் நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் வணக்கம் சொல்லி பழக்கப்படுத்தணும். வணக்கம், வணக்கத்திற்கு ஒரு அர்த்தம் உண்டு. இப்படி வைப்பாங்க சில பேர்லாம், அது சரணாகதி. இறைவன் பாதத்தில் வைப்பது, அரசியல் தலைவர்கள் பாதத்தில் அல்ல, இறைவன் பாதத்தில் வைப்பது சரணாகதி அடைதல். என்னையே நான் ஒப்படைக்கிறேன் என்று. ஆனால் வணக்கம் என்று இப்படி வைக்கிறோம்ல, இது தமிழன் கண்டுபிடித்த மரபு. ஏன் இப்படி வைக்கிறான்? இன்னைக்கெல்லாம் அதை மாத்திட்டான். நம்ம பிள்ளைங்கள்ட்ட எல்லாம் போய் இவர்தாங்க விஜயன் டிவியில் இருக்கிறாரு அப்படின்னு சின்ன பிள்ளைகிட்ட அறிமுகப்படுத்தினா இப்படிங்கிறான். நான் வந்ததுக்கு அவனுக்கு ஏன் நெஞ்சு வலின்னு தெரியல, நெஞ்சு பிடிக்கிறான். சார், கைகளிலேயே வலது கை இடது கை, ஒரு கை உண்பதற்கு, இன்னொரு கை கழிவுகளை சுத்தப்படுத்துவதற்கு. நம்ம ஏன் தெரியுங்களா வணக்கம் வைக்கிறோம்? பாரதி கிருஷ்ணகுமார் அடிக்கடி பேசுவார், அதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒருவன் எதிரில் வந்து இருக்கிறான் இல்லையா, என் கைகளில் பாரபட்சம் எப்படி நான் பார்க்கவில்லையோ அப்படி உன்னை நான் பாரபட்சம் பார்க்க மாட்டேன் என்பதற்காக 2 கைகளை கூப்பி இதயபூர்வமாக உன்னை வரவேற்கிறேன். இது தமிழன் கண்டுபிடித்த முறை, தமிழன் கண்டுபிடிச்சது. இதில் இருந்துதான் நாம் அறத்தை பற்றி பேச போகிறோம். நீங்க என்ன செய்ய போறீங்க? அறம் என்றால் என்ன? தர்மம் என்கிற ஒரு வார்த்தையும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். பலருக்கு தர்மத்திற்கும் அறத்திற்கும் வித்தியாசம் தெரியாது. தர்மம் என்பது வேறு, அறம் என்பது வேறு. தர்மம் என்பது புறவயமானது. தர்மம் என்பது சூழலுக்கு சூழல், காலத்திற்கு காலம், இடத்திற்கு இடம், இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் குலத்திற்கு குலம் கூட வேறுபடக்கூடியது. அது தர்மம். சமூகத்தை ஒழுங்குபடுத்துவதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது தர்மம். அது இன்னும் சொல்லலாம், பண்பாட்டு அடிப்படையில் அதுக்கான அரங்கம் இது அல்ல. ஈஸ்வரன் ஐயா சொன்னாங்க, எந்த சர்ச்சையும் இல்லாமல் பேசிட்டு போயிடுங்க அப்படின்னு. அது உண்மைதான். பொது ஒழுங்கு இருக்கணும். என் கருத்து எவ்வளவு முக்கியமோ பார்வையாளர்கள் வந்திருப்பவர்களின் கண்ணியமும் முக்கியம்னு நான் நினைக்கணும். அதை நான் ஏற்றுக்கிறேன். தர்மம் என்பது மாறுபடக்கூடியது. நான் சொன்னேன்ல, அறத்தை நான் ஏன் போற்றேன்? தமிழர்கள், நம் முன்னோர்கள் எப்படியெல்லாம் சிந்தித்திருப்பார்கள் என்பதற்கு சில மணித்துளிகள் என்னோடு நீங்கள் சிந்தித்தால் அந்த கர்வம் உங்களுக்கு வரும். தர்மம் மாறும். தர்மம் என்பது சமூகத்தை ஒழுங்குபடுத்துவதற்காக கட்டப்பட்ட நியதி. தர்மம் மாறிக்கொண்டே இருக்கும்.
நீங்க அந்த வியாக்கியானத்தை புரிஞ்சுக்கவே முடியாது. யுத்த தர்மம் என்று உண்டு. கீதையை படிப்பவர்களுக்கு, மகாபாரதத்தை படிப்பவர்களுக்கு தெரியும் யுத்த தர்மம். அது சில இலக்கணங்கள் மீறப்படும். சார், துரியோதனன் இருக்கிறான், பீமன் யுத்தகலத்தில் இருக்கிறான், யுத்தம் நடக்கிறது. யுத்த தர்மத்தின்படி தொடையில் அடிக்கக்கூடாது. கடாயுதத்தை வைத்து தொடையில் அடிக்கக்கூடாது. ஆனால் பீமன் துரியோதனன் தொடையில் அடிப்பான், அடிச்சு வீழ்த்துவான். அது நியாயமா, இந்த தர்மமா? கேள்வி வந்தது. இன்னும் சொல்கிறேன் பாருங்கள், யுத்த தர்மம் எப்படி மாறும், தர்மங்களின் இலக்கணங்கள் எப்படி இருக்கிறது அப்படின்றது. காந்தாரி துரியோதனன் அழைக்கிறாள், யுத்தத்தில் வீழ்ந்து விடக்கூடாது அல்லவா, தாய்ப்பாசம் அல்லவா, எப்பா வா, அவனை வீழ்த்த முடியாது, நான் உனக்கு என்னுடைய தவ பலனை நான் தரேன், தயவு செய்து என் கண் முன்னால் நிர்வாணமாக வா. இவ்வளவு ஆண்டு கண்களை மூடி இருக்கிறேன், கண்களை திறந்து, அப்படி கட்ட திறந்து என் கண்களை திறக்கிற போது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பலம், அந்த பலன்கள் உன் உடல் முழுவதும் கிடைக்கும், உடல் எஃகு போல ஆகும், நீ எதிரிகளை வீழ்த்துவாய் என்பதற்காக துரியோதனனை நிர்வாணமாக வா என்று சொல்லிவிட்டாய். துரியோதனன் நிர்வாணமாக போகிறான். போகிற போக்கில் பகவான் கிருஷ்ணர் உள்ளுக்கு வரார். என்ன பண்ற? இல்லை, அம்மா வர சொல்லியிருக்காங்க. எடேய், அம்மாட்ட முன்னாடி நிர்வாணமாக நிற்கலாமா, இது தப்பு இல்லையா என்கிற போது துரியோதனன் தனது மறைவிடத்தை மறைச்சிக்கிறான். பகவானின் திருவிளையாடல். காந்தாரி அப்பயே சொல்வா, ஐயோகோ நீ தவறு செஞ்சிட்டாயே மகனே. துரியோதனனை பீமன் வீழ்த்தி விட்டான். இது தர்மமா என்கிற வியாக்கியானங்கள் நடைபெற்று இருக்கிறது, நம்ம பேசப்பட்டது. அப்போது எழுத்தாளர் ஜெயமோகன் ஒன்றை குறிப்பிட்டார். அவர் மகாபாரதத்தை நல்லா உள்வாங்கியவர். அவர் சொன்னார், யுத்த தர்மத்தில் இது நியாயம் அப்படின்னு அதை நியாயப்படுத்தினார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீங்க பாஞ்சாலியை துகிலுரித்தக்கூடிய அந்த காலகட்டத்தில், அந்த காட்சியில் துரியோதனன் பாஞ்சாலியை பார்த்து, வா என் தொடையில் அமர்ந்து கொள் என்று சொல்லியிருப்பான். அந்த தொடையில் விழுந்த அடியால் அவன் வீழ்ந்து இறந்தான். இது யுத்த தர்மத்தின்படி சரியே என்று வியாக்கியானம் செஞ்சார்கள். தர்மம் மாறிக்கொண்டே இருக்கும். நீங்க கொஞ்ச நேரம் என்னோட நீங்க தர்மத்திலேயே பயணிக்கணும். தர்மம் மாறிக்கிட்டே இருக்கும். நான் ஒரு எளிமையான ஒரு கதை சொல்றேன் உங்களுக்கு, தர்மத்தை புரிந்து கொள்வதற்கு. அதன் பிறகு நம்ம அறத்திற்குள்ள வருவோம். இங்கெல்லாம் ஜவுளி நிறைந்தது, அதனால ஜவுளியை வச்சே ஒரு கதை சொல்றேன். எங்க ஊர்ல எல்லாம் தீபாவளி பண்டிகை அப்படின்னா உடனே எல்லாம் காசு பணம்லாம் கையில் கிடைக்காது. தீபாவளிக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி தான் காசு கிடைக்கும். ஜவுளி வாங்குறதுக்காக திருச்சி அப்படிலாம் நாங்கள் வருவோம். அப்படி ஒரு பெண்மணி ஜவுளி வாங்கிறதுக்காக பணத்தை எடுத்துக்கிட்டு ஹஸ்பண்டை கூட்டிக்கிட்டு பஸ்ஸு பிடிச்சி நகரத்துக்கு போகிறோம். நகரத்துக்கு போய் ஜவுளி கடைக்குள்ளே பூந்துட்டா. உங்களுக்கு தான் தெரியும் ஜவுளி ப்ராசஸ் எப்படி அப்படின்னு, அவங்க எப்படி எடுப்பாங்க அப்படின்னு. ஒரு 100 புடவையை பார்ப்பாங்க. பார்த்து முடிச்சுட்டு கடைசியாக அந்த புடவை எடுத்தீங்களே அதை கொஞ்சம் எடுங்க அப்படிம்பாங்க. அப்படி ஒன்றை தேடி எடுத்து அந்த புடவையை வச்சு பார்த்து கடைக்கார்ட்ட போய், இன்னும் தமிழர்களுக்கு ஒரு சில இதெல்லாம் உண்டு, பழக்கம் உண்டு. 1,00,000 ரூபாய்க்கு நீங்கள் பொருள் வாங்கினாலும் இந்த கட்டப்பையை ஒன்றை இலவசமாக வாங்குறதுல அவங்களுக்கு இருக்கிற ஆர்வம் இருக்குது பாருங்க. அது அவங்களுக்கு அது பெரியது. அதை 2 பையை வாங்குங்க, இன்னொரு பைய அப்படின்னு. இதெல்லாம் தாங்க நீ வாங்க போகிறது 1,00,000க்கு. இந்த கட்டப்பை என்ன, அதை வாங்கி கடைக்கார்ட்ட போயாச்சு. கடைக்காரர் பார்க்குறார், நல்ல பட்டெல்லாம் போட்டுட்டு சாமி படம்லாம் இருக்குது. என்னங்க ஐயா, அது காலண்டர். ஆமாம் 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 ஆமாம். கடைக்காரரை பார்க்குறாரு. கடைக்காரர் வாங்கம்மா, வணக்கம் வணக்கம் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் ஜவுளியெல்லாம் பார்த்து புடவையை பார்க்குறாரு. 7,500 ரூபாம்மா, உங்களுக்காக 6,000 ரூபாய்க்கு தரேன். அப்புறம் அந்த அம்மா பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்துது. என்னங்க அப்படின்னோடனே அப்புறம் அவர், அம்மா உங்களுக்காக, உங்களெல்லாம் பார்த்தோன்னே 5,000 தீபாவளி ஆஃபர், உங்களுக்குன்னு 1,000 ரூபாய் ஆஃபர் வச்சுக்கம்மான்னு கொடுத்துட்டார் புடவையை. இந்த அம்மா வாங்கிட்டு திரும்ப அந்த கூட்ட நெரிசலில் வந்து பஸ்ஸில் வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்துருச்சு.
வீட்டுக்கு வந்த உடனேயே பெண்கள் உலகம்ன்றது ரொம்ப விசித்திரமானது. நீங்கள் கவனிச்சிருக்கலாம். வந்தோடனே என்ன பண்ணுவாங்க, அந்த புடவையெல்லாம் எடுத்து வச்சு தங்கள் வீட்டு கண்ணாடியில் பார்த்தாதான் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அந்த கண்ணாடியில் பார்த்துட்டு, என்னையா புருஷனை பார்த்து, அங்கே நல்லா தான் இருந்த மாதிரி இருந்தது, இங்கே நல்லா இல்லையே. அந்த கண்ணாடிக்கு நல்லா இருந்தது. புருஷன் சொன்னாராம், நீ கூட தான் பொண்ணு பார்க்க வந்தப்போ நல்லா தெரிஞ்ச, இங்கே இப்படி இருக்கியே. அதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து முக்கியமானது என்ன? இதெல்லாம் தான் கொண்டாட்டங்கள். பக்கத்து வீட்டில் உள்ளவங்களெல்லாம் அழைச்சி அந்த புடவையெல்லாம் காமிச்சு, பாருக்கா அப்படின்னு சொன்னால் தானே சந்தோஷமாக இருக்கும். பக்கத்து வீட்டில் இருக்கிற அம்மாக்கள்லாம் கூட்டியாச்சு, புடவையெல்லாம் எடுத்து போட்டு பாரு அப்படின்னு பெருமையாக காமிக்குது. பக்கத்து வீட்டு அம்மா சொன்னிச்சு, இந்த புடவையாக்கா, இது எவ்வளவுக்கா அப்படின்னு. 7500 சொல்லி 6000 குறைச்சி, என் முகத்துக்காக ஒரு 1000 குறைச்சாண்டி, 5000 ரூபாய் தான் அப்படின்னு. இந்த புடவையா? ஆமாம். அட போக்கா, இந்த புடவைய நம்ம ஊரில் சைக்கிளில் தள்ளிட்டு வருவார்ல, 3000 ரூபாய்க்கு கொடுக்குறாக்கா. என்னது? ஆமாக்கா, 3000 ரூபாய்க்கு கொடுக்குறாரு. அப்படிலாம் கிடையாது, இது குவாலிட்டியான புடவை, இதெல்லாம் சாயம் ஆடெல்லாம் இல்லை. அந்த பொம்பளையாவது பேசாமல் இருக்கலாம் இல்லை? அவங்க மவளை கூப்பிட்டு, ஏண்டி அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னா, அவள் புடவையை எடுத்துகிட்டு வரா. அதே புடவை, அதே குவாலிட்டி. இந்த அம்மா முகத்தில், வாங்கம்மா வாங்க, தீபாவளி தள்ளுபடி நினைவுக்கு வருது. படுபாவி மனுஷன் போகிறப்ப, அட போக்க, இதுக்காக இவ்வளவு சிரமப்பட்டு போனியாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. புருஷனுக்கு எப்படி இருக்கும்? கட்டு கட்டு கட்டுன்னு பார்க்குறாப்புல. இந்த அம்மாவுக்கு தாங்க முடியல. அட பாவி, ஏமாத்தி விட்டானே, படுபாவி பைய, பட்டெல்லாம் போட்டிருந்தானே, என் முகத்துக்கு 1000 ரூபா ஆஃபர்னு வேற சொன்னானே அப்படின்னு கடுகடுத்து இவனை விடக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு போய் ரூமுக்குள்ளே போயிட்டு பைய திறந்தா பர்ஸை காணோம். பர்ஸில் ஒரு 4000 ரூபாய். இதை போய் சொல்ல முடியுமா புருஷன்ட்ட? அழுக வருது, ஆத்திராத்திரமாக வருது. படுவாவி ஏமாந்து விட்டானே, நம்ம ஏமாந்ததுன்னு பத்தாதுன்னு அது பக்கத்து வீட்டுக்காரிக்கு தெரிஞ்சு போச்சு. இருக்கட்டும் இருக்கட்டும், நாளைக்கு அவனை வச்சுக்கிறேன், இதுக்குன்னு டிக்கெட்டு போட்டாவது அவனை விடக்கூடாதுன்னு படுத்துருக்கு. செல்ல மழை தூடுற மாதிரி இருக்குது. காலிங் பெல் அழுத்துற சத்தம். காலிங் பெல்லை வந்து திறக்குது. அழுகையும் ஆத்தாரமையும் பார்த்தா கடைக்காரரு. யாரு? வாங்கம்மா வாங்க, அவர் தான் நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. அடப்பாவி மனுஷா அப்படின்னு கோபமா பார்க்குது. அவர் சொல்கிறார், அம்மா இந்த பர்ஸு உங்கள் பர்ஸா பார்க்குது, கடையில் விட்டுட்டீங்க போல இருக்கு. சரி, நாளைக்கு காலையில் கொடுக்கலான்னா கூட உங்களுக்கு தூக்கம் வராமல் இருக்கும், அதனால் நானே வந்து கொடுத்துர்லான்னு வந்துட்டேம்மா அப்படின்னு. படுபாவி பயலே அப்படின்னு பர்ஸை வாங்கிட்டு ரூமுக்குள்ளே போய் எண்ணி பார்க்குது. என்ன ஏற்கனவே இவன் ஃப்ராடுகார பயலாக இருக்கானே, 4000 ரூபா அப்படியே இருக்கு. திரும்ப வந்து, வாங்க உக்காருங்க. அதுக்கப்புறம் தான், இல்லைம்மா நான் கிளம்புறேன், நான் உங்கள்கிட்ட கொடுக்கணும்னு நினச்சேன், கொடுத்துட்டேன், நான் கிளம்புறேம்மா. கிளம்ப போகிறப்ப, ஐயா அப்படி என்ன ஒரு கேள்வி. என்னம்மா, நீங்கள் நல்லவரா கெட்டவரா? ஏம்மா அப்படி கேட்குற? ஏய்யா, 3000 ரூபா புடவையை 7500ன்னு சொல்லி 6000 குறைச்சி என் மூஞ்சிக்கு 1000ன்னு சொல்லி ஏமாத்தினீங்களே, நீங்கள் நல்லவரா கெட்டவரா? அவர் சொன்னார், 3000. ஆமாம், சைக்கிள் கடை வச்சுக்கிட்டு இருக்கு, சைக்கிளில் தள்ளிக்கிட்டு வந்து எங்கள் ஊரில் 3000க்கு விற்றுருக்கிறாரு. அப்போ அவர் சொன்னாரா, அங்கே பாருமா, அவர் வெறும் சைக்கிளில் உங்கள் வீட்டுக்கு வந்து 3000 ரூபா கொடுக்குறாரு. நான் இதுக்காக பெரிய கட்டடம் போட்டு 1000 பேருக்கு வேலைக்கு சம்பளம் கொடுத்து, ஏசி போட்டு, டீ கொடுத்து, எல்லாம் கொடுத்து, கட்டப்பையெல்லாம் கொடுத்து, நான் 6000 5000க்கு விற்கிறேன்றது வேற, இது வேற. ஒன்றை புரிஞ்சுக்குமா, நான் 7500 ரூபாய் சொல்லி 5000க்கு உன்னிடம் கொடுத்தேன் பாரு, அது என்னுடைய வணிக தர்மம். இந்த ரூபாயை உன்னிடம் வீட்டிற்கே வந்து கொடுக்குறேன் பாரு, இது வாழ்க்கை தர்மம். வணிக தர்மத்தையும் வாழ்க்கை தர்மத்தையும் குழப்பிக்கொள்ளாதே. தர்மங்கள் அன்றாட வாழ்க்கை. மகாபாரதத்தில் மட்டுமல்ல, நம்ம அன்றாட வாழ்க்கையிலும் தர்மம் மாறுபடும். தர்மத்திற்கான இலக்கணம் வேறு. இதையெல்லாம் நம்ம சான்றோர்கள் பார்க்கிறார்கள். அவர்களுக்கு அது உவப்பானதாக தெரியவில்லை. நம்ம தமிழன் அறம் என்பதை அப்போதான் கண்டுபிடிக்கிறான்.
தர்மம் அவர்களுக்கு அது இல்லை. அதை தாண்டி ஒரு வாழ்க்கை விழுமியம், ஒரு தத்துவம் இருக்க வேண்டும் என்று நம் முன்னோர்கள் நினைக்கிறார்கள். அறம்தான் வாழ்க்கை. நம்ம எல்லாருக்குமே அறம் சம்பந்தப்பட்டது. இன்னைக்கும் பாருங்க, உங்க கல்யாண பத்திரிகை எடுத்து பாருங்க, இன்னைக்கு அடிக்கிற கல்யாண பத்திரிகை எடுத்து பாருங்க, முதலிலேயே என்ன இருக்கும்? அன்பும் அறனும் உடைத்தாயின். இன்னமும் அதை கடைபிடிக்கிறோம். அந்த நீட்சி இருக்குல்ல, அதுக்கே ஒரு கைத்தட்டல் கொடுங்களேன். தமிழின் அந்த மரபு தொடர்ச்சி அருவவே இல்லை. குரல் தெரியுதோ இல்லையோ, அர்த்தம் தெரியுதோ இல்லையோ, அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. ரொம்ப முக்கியமானது. அந்த அறம்ன்றதை எப்படியெல்லாம் பார்த்தாங்க. தமிழன் வாழ்க்கைக்கு அறத்தை பொருத்தி பார்க்கிறான், பொருள் தீட்டலுக்கு அறத்தை பொருத்துகிறான், மெய்யியலுக்கு அறத்தை பொருத்துகிறான். இன்னும் சொல்கிறேன், கடவுள் என்கிற இடத்தில் கூட தமிழர்கள் அறத்தை தான் வைத்தார்கள். அறம்தான். இதுதான் தமிழர்களினுடைய அறக்கோட்பாடு. அறம் சூழ் உலகு. நீங்க எல்லா சங்க இலக்கியங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கு இருக்கிற நாவல்கள், தமிழின் ஆகச்சிறந்த படைப்பாளியின் அந்த படைப்பின் உட்கூரை எடுத்தால் அது அறத்தை வலியுறுத்துவதாகத்தான் இருக்கும். வேற எதுவுமே கிடையாது. அறம் பெரிது, அறம்தான். நிறைய குறள்கள் இருக்கு அறத்தை. வள்ளுவன் என்ன நினைக்கிறான், இந்த அறத்தை எப்படி வரையறுப்பது? அறம்னா என்ன? நீங்க யோசிங்கள். நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன் ஒரு கேள்வி. அறத்தை எப்படி நீங்கள் வரையறை செய்ய போகிறீர்கள்? அறம் என்றால் என்ன வரையறுக்க முடியுமா? வள்ளுவர் தடுமாறுவார். அவர் முதல்ல என்ன பண்றாரு? அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல், இன்னான்கும். வள்ளுவர் முதல்ல என்ன சொல்றாரு? பொறாமை இருக்கக்கூடாதுப்பா, பேராசை இருக்கக்கூடாது, கடும் சினம், கோபப்படக்கூடாது, அடுத்த சொல் அடுத்தவர்கள் மனது புண்படும்படி பேசக்கூடாது, இதெல்லாம் தவிர்த்தாலே அதுதான் அறம் என்று முதல்ல சொல்றார். இதெல்லாம் தவிர்த்திடு. பொறாமப்பட்டியா, அது அறத்துக்குள்ள வராது. பேராசை வராது, பேராசைப்படக்கூடாது. கடும் சினம், கோபம் கொள்ளக்கூடாது. நான் அதை கூட நான் தவிர்த்து விடுவேங்க. வள்ளுவனின் நுட்பத்தை பாருங்கள். பிறரினுடைய மனதை துன்புறுத்துகிற மாதிரி, வருந்தச் செய்கிற மாதிரி சொற்களை பயன்படுத்தாதேன்னு நம் முன்னோர்கள் சிந்தித்திருக்காங்க. இப்ப நம்ம ஆயுதத்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம், சொற்களை பயன்படுத்துவது கூட தவறு அப்படின்னு யோசிக்கிறார்கள் அறத்தை பற்றி. அப்புறமும் அவருக்கு பிரச்சனை, வள்ளுவருக்கு இல்லை, இதை தாண்டி அறம் பெரிது, இந்த கோட்பாடு பெரிது என்று நினைக்கிறார். அப்பதான் ஒரு குறளுக்கு வர்றார். இப்ப அறத்தை ஒரு குறள்ல சொல்லிடணும். பொறாம கூடாது, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, பிறன்மனை நோக்கக்கூடாது, எல்லாம் கூடாது 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 கூடாதுன்னு சொல்றமே, ஒரு குறளில் அறத்தை விளக்கிவிட முடியுமா? வள்ளுவன் நினைக்கிறான். வள்ளுவர் நினைச்சு ஒன்று சொல்றாரு, மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல இன்னபெற. பாயிண்ட்டுக்கு வந்துட்டார். நீங்க இதுக்கெல்லாம் பலத்த கரவொலி எனக்கு இல்லைங்க, வள்ளுவருக்கு கொடுக்கணுங்க. இப்படி ஒரு சிந்தனையாளன் இருக்க முடியுமாங்க உலகத்து சிந்தனை மரபுல? வள்ளுவர் சொல்றார், மன தூய்மை தான். இந்த மனசை தூய்மையாக வைத்துக் கொள்ளுதல். நீ மனசை தூய்மையாக வைத்துக் கொண்டாலே அதுதான் அனைத்து அறத்திற்கான, அனைத்து அறங்களுக்கான பிறப்பிடம். இப்ப இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க. மனதை எப்படி தூய்மையாக வைத்துக் கொள்வது? அதுக்கு என்ன இருக்கு? ஏதாவது டேப்லெட் இருக்கா? ஏதாவது கோர்ஸ் இருக்கா? ஏதாவது புத்தகம் இருக்கு? புத்தக கண்காட்சி தான். வாசித்தலின் மூலம் நீங்கள் மனதை பக்குவப்படுத்தலாம். ஏன் வாசிக்க சொல்றாங்க? மன தூய்மை தான். கண்ணா, ஒரு பாடல் வரி உண்டே, நல்லவர்கள்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, இன்னொன்று தெய்வத்தின் சாட்சி. அம்மா, தமிழன் மனசாட்சியை முன்னாடி வச்சான். வள்ளுவர் ஒரு நுட்பமான குறள் ஒன்று சொல்கிறார். நீங்க அதை யோசிச்சு பாருங்க, ஒரு சிந்திச்சு பாருங்க. ஒரு பொய் சொல்லிடுற, தன்னஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன்னஞ்சே தன்னை சுடும். ஒரு பொய்யை சொல்லிடுறோம், நீ பொய் சொல்லிட்ட, எதிராளி அதை நம்பி விட்டான், நம்பிட்டேன்பா, போயிட்டான். அதன் பிறகு வீட்டுக்கு வருகிறாய், வீட்டிற்கு வந்த பிறகு அமருகிற போது உன் நெஞ்சமே உன்னை சுடும் யா,
நீ தப்பு பண்ணிட்ட, பொய் சொல்லிட்ட என்று நெஞ்சத்தை, மனதை வைத்தார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நான் ஒன்று சொல்றேங்க, இந்த அரங்கத்தில் இந்த குறளுக்கு ஒரு விளக்கம். தன்னெஞ்சே தன்னை சுடும். என்னுடைய அத்தை உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு பெரிய தீராத ஒரு இது இருக்குது, கேன்சர் மாதிரி, சாப்பிட முடியல. அத்தை சொல்கிறாங்க, போய் ஒரு மருத்துவரை பார்க்கணும்ப்பா, பார்த்துட்டு வந்துருப்பா அப்படின்னு சொல்லி என்னை சொல்கிறாங்க. கிளம்புப்பா சீக்கிரம். நான் சொல்கிறேன், இல்லைத்த அவர் 7 மணிக்கு தான் வருவார்ப்பா. திரும்பவும் 4:30 5 மணிக்கு சொல்கிறாங்க, கிளம்பி போயிருப்பா அப்படின்னு. இல்லைத்த அவர் 7 மணிக்கு தான் வருவார், நீங்கள் பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நான் தூக்க சுகத்தில் கொஞ்சம் தூங்கிட்டு லேட்டாக எழுந்திரிக்கிறேன். எழுந்திரிச்சு கிளம்பி போகிறேன். அங்கே போகிறேன், 7:10 ஆகி விட்டது. டாக்டர் கிளம்பி போயிட்டார். நான் திரும்பி வரேன். திரும்பி வருகிற போது என் அத்தை கேட்குறாங்க, என்னப்பா டாக்டர் வந்துட்டாரா, இருந்தாரா? இல்லைத்த இன்னைக்கு டாக்டரே வரல, இன்னைக்கு டாக்டரே வரலையா? அப்படியா? ஆமாம், இன்னைக்கு டாக்டர் வரலன்ட்டாங்க என்று சொல்லிவிட்டு நான் போயிட்டேன். போய் அமர்ந்திருக்கிறேன். அத்தை அப்படி இருக்கிறாங்க, தண்ணி குடிக்கிறாங்க. வலி, ஐயோ வலிக்குதே, இந்த டாக்டரை மட்டும் பார்த்துருந்து இன்னைக்கு வந்திருந்தான்னா இந்த வலி இருக்காதே அப்படின்னு புலம்புறாங்கல்ல. அந்த சொல் என்னை சுடுகிறது. எண்ணெய் சட்டியில் போட்டு என்னை வறுப்பது போல என் நெஞ்சு என்னை சுடுகிறது. ஐயோ பொய் சொல்லிட்டோமே, அத்தையிடம் நான் ஏமாற்றி விட்டேன், அத்தையை ஏமாற்றி விட்டேன். அறத்தை என்னால் ஏமாற்ற முடியலை, அது என்ன சுடுது. அறம், நீ அறம், மன தூய்மையை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். இந்த மன தூய்மை பற்றி உங்களுக்கு சொல்கிறேங்க. இந்த அரங்கத்தில் நீங்கள்லாம் இருக்கிறீங்க, ஏன் ஒருவருடைய பேச்சை கேட்கணும், ஏன் சிந்தனையை கேட்கணும், ஏன் நல்ல விஷயங்களை கேட்கணும் தெரியுமா? புரியுது புரியலன்றதெல்லாம் தாண்டி ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு வயசான அம்மா, அந்த அம்மா இரவு நேரங்களில் இது மாதிரி உரை கேட்க அந்த அம்மா கிளம்பி வந்துருமா. மறுநாள் வேலைக்கு போவோம். முதலாளி பார்க்குறாரு, அந்த அம்மா தூக்க கலக்கத்தில் இருக்குது. ஏ கழுத, என்ன தூக்க கலக்கத்தில் இருக்க அப்படின்னு. இல்லைங்கய்யா, நைட்டு கோயிலில் பிரசங்கம் வச்சுருந்தாங்க, பேச்சை கேட்க போனேன் அப்படின்னு. உனக்கெல்லாம் எதுக்கு பேச்சு, என்னத்தை போய் கேட்க போனேன், போய் என்னத்தை போய் கிழிக்க போகிற? இல்லை நல்லா பேசுனாங்க ஐயா, அதான் போய் கேட்டேன். அதான் என்ன பேசுனாங்க? நல்லா பேசுனாங்க ஐயா, போயிட்டார். மறுநாளும் அந்த பொம்பளை போயிருக்கு. திரும்ப மறுநாளும் வேலைக்கு. தூக்கம் இன்னும் சொக்குது. ஏய் குடத்தில் தண்ணியை பிடிங்கிறாரு, அதால் தூக்க கூட முடியல. திரும்ப கேட்குறாரு, ஏன் தள்ளாடுறன்னு. நேற்றும் பேச்சை கேட்க போனேன் ஐயா அப்படின்னு. ஏன் கழுத, எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன், உனக்கெல்லாம் என்ன புரியும்? சரி சொல்லு, போய் போய் கேட்குறிய ரா முழுவதும், என்னத்தை சொன்னார் சொல்லு. நல்லதா சொன்னாங்க ஐயா. அதுதான் என்னத்தை சொன்னாங்க, ஒரு ஒரு ஒன்னையாவது சொல்லு. நல்லதாக சொன்னாங்க ஐயா அப்படின்னு. ஏ லூசு, ஒரு விஷயத்தை உன்னால் சொல்ல முடியல, படிப்பறிவு இல்லாத தற்குறி நீ எல்லாம் எதுக்கு போகிற? உன்னெல்லாம் போகணுன்னு எவன் அடிச்சுக்கிட்டான்? கோவப்படுறாரு. அந்த பொம்பளை அப்படியே இருந்துட்டு, அந்தம்மா அதெல்லாம் இருக்கட்டும்யா அப்படின்னு அந்த சாணி கூட பெரம்பு கூட அதை தூக்கி போட்டு கொஞ்சோண்டு தண்ணி பிடிச்சி கொடுக்கையா, கையை கழுவிக்கிறேன். பெரம்பு கூடையிலேருந்து தண்ணி பிடிச்சா தண்ணி நிற்குமா? தண்ணிலாம் அட இன்னும் கொஞ்சம். 2வது இருப்பு 3வது இருப்பு தூக்கி எரிஞ்சிட்டு, ஏ லூஸு, பெரம்பு கூடையில் எப்படி தண்ணி நிற்கும்? லூஸா நீ, லூஸ் ஆயிட்டியா அப்படின்றார். அந்த அம்மா சொன்னிச்சான், அது இல்லையா, பெரம்பு கூடையில் தண்ணி நிற்காதுன்னு எனக்கும் தெரியும். ஆனால் ஒன்றுட்ட நான் பெரம்பு கூடையை கொடுத்தப்ப எப்படி இருந்தது? சாணியும் சகதியுமாக இருந்தது. 3 முறை நீ தண்ணியை எடுத்த பிறகு இந்த கூடை சுத்தம் எல்லாம் அசுத்தம்லாம் போயிடுச்சு. இல்லை, எனக்கு மனசில் எதுவும் நிற்காமல் இருக்கலாம். நல்ல உரைகளை கேட்க கேட்க என் மனம் தூய்மையானது. நம்ம மூதாட்டி சொல்லியிருக்கிறா. நம்ம நல்ல உரைகளை கேட்பது மனதை தூய்மைப்படுத்தும். அதனால தான் வாசிக்கணும். மன தூய்மையை அடைதல் அது ரொம்ப முக்கியம். மனசை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள் வாசித்தலின் மூலமாக. இன்னும் சொல்கிறேன் ஒருபடி மேலே போய், உடல் தூய்மை என்பது நீ நீரால் வச்சுக்கலாம், குளிச்சு உடலை தூய்மையாக வச்சுக்கலாம், சென்டெல்லாம் பூசிக்கலாம். மன தூய்மை என்பது வாய்மையால் காணப்படும். உண்மை பேசுவதன் மூலம்தான் உன் மனசை தூய்மையாக வச்சுக்க முடியும். அறக்கோட்பாடு ஏங்க, எந்த சமூகத்திற்கு எந்த இனத்திற்கு இப்படிப்பட்ட கருத்துக்கள் விதைக்கப்பட்டிருக்கின்றன யோசிச்சு பாருங்க. உண்மை பேசு, உண்மையோடு இரு.
இன்னும் சொல்கிறேன், இல்லறம் துறவரம்னு பிரிச்சாங்கல்ல. தமிழர்களினுடைய வாழ்க்கையில் இல்லறம் என்பது அறத்தை அடிப்படையாக கொண்டது, துறவரம் என்பது தவத்தை அடிப்படையாக கொண்டது. தமிழன் பிரிச்சான். அறம்தான். நாம் எல்லோருமே அறத்தின்படி வாழ்க்கை, அன்பும் அறனும் உடைத்தாயின். இப்ப பொருள் ஈட்டல் இருக்கு. உலக சினிமா பற்றி பேசிய பெருந்தகையாளர் சொன்னாங்களே, கார்ப்பரேட் உலகம் குறித்து, பணம் எப்படி சேர்க்க வேண்டும் என்பது குறித்து தமிழ் சொல்கிறது. தமிழின் அறக்கோட்பாடு சொல்கிறது. எப்படி பணம் சேர்க்கணும்? அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள். தீதின்றி, அறத்திற்கு புறம்பாக ஒரு பைசா சம்பாதிச்சிடக்கூடாது. ஒரு பைசா நீ சம்பாதிக்க கூடாது. அப்படி நேர்மையாக சம்பாதிக்கிற பணம் உனக்கு எதை முதல்ல கொடுக்கும்? அறத்தை கொடுக்கும். வள்ளுவனினுடைய நுட்பத்தை நீங்கள் பார்க்கணும். எவ்வளவு பெரிய நுட்பம்! அரண் ஈனும் இன்பமும் ஈனும். இன்பமும் சேர்ந்து வரும். இன்பம் என்பது முதன்மை காரணி அல்ல. இன்பம் என்பது வாழ்க்கையினுடைய இரண்டாம் காரணி தான். அறம் என்பதுதான் நமக்கு முதல் காரணி. விகுதியை போட்டான் வள்ளுவன். நான் இதை வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்தில் பேசிய போது மருத்துவர் சிவராமன் அவர்கள் எனக்கு மறுநாள் அனுப்பினார். என்ன ஒரு பார்வை! நான் ரொம்ப வியந்து பார்த்தேன். இது அத்துணை எங்கள் மருத்துவ உலகத்திற்கு இது தேவை. அரண் ஈனும். எங்கள் மருத்துவ உலகத்தில் அறம் முதன்மையானது. இது எனக்கு கிடைச்ச பாராட்டு அல்ல, வள்ளுவனுக்கு கிடைச்ச பாராட்டு. வள்ளுவன் எப்படி யோசிச்சிருக்கிறான்! எப்படியா பொருள் சேர்க்கணும்? நான் ஒரு இடம் சொல்கிறேன். நம்ம பொருள் சேர்க்கிறோம், செல்வத்தை குவிக்கிறோம், பேங்க்ல போடுறோம், இடத்தை வாங்குறோம். இன்னும் நான் பார்க்கிறேன், நான் ஊடகத்துறையில் இருப்பேன். 10,000 கோடின்றான், 50,000 கோடின்றான், லட்சம். எனக்கு அதிசயமா இருக்கு. எதுக்குடா 1 லட்சம் கோடி? இன்னும் சில பேர்லாம் அந்த பணத்தை பார்க்கவே இல்லைங்க. அந்த பணம் சுத்திக்கிட்டே இருக்குங்க. சுவிட்சர்லாந்து, பின்லாந்து, அங்கேயே இருக்கு. எதுக்குடா அந்த வாழ்க்கை? வாழ்க்கையை பற்றி தமிழர்களினுடைய இலக்கியம் எதுவுமே நீங்க படிக்கலையா சார்? நான் உங்களுக்கு சொல்கிறேன், செல்வத்தை பற்றி ஒரு இடம் சொல்கிறேன், பணத்தை பற்றி ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன். நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம்? செல்வத்தை சேர்க்கிறோம், அதனால் நம்ம சந்தோஷப்படுறோம். இல்லை, செல்வத்தின் பலன் என்ன தெரியுமா? அந்த செல்வத்தை நீ துய்ப்பதுதான். நீ பங்களா வாங்குறியா? அந்த பங்களாவில் உன்னால் அனுபவிக்க முடியுதா? வகுத்தான் வகுத்தவற்றுக்கெல்லாம் கோடி தொகுத்தார்க்கு துய்த்தல் அரிதுமா. இந்த குறளை தமிழ் சமூகம் கெட்டியா பிடிச்சுக்கணும். வள்ளுவன் ஒரு இடத்த போய் நிற்கிறான். ஏய், நீ சொத்தெல்லாம் சேர்க்கலாண்டா, அந்த சொத்தை சேர்க்கக்கூடிய பாக்கியம் இருக்குல்ல, அந்த வரம் எல்லாருக்கும் கிடைச்சிடாது, ஒரு சிலருக்கு தான் கிடைக்கும். நீ தீதின்றி சேர்க்கிறாயா, அந்த பணத்தை உன்னால் நுகர முடியும். நீங்கெல்லாம் நினைக்கிறீங்களே 10,000 கோடி 50,000 கோடி எல்லாம் வச்சிருக்கிறவன் இன்பமா இருக்கிறான்னு. டூப்பு சார், டூப்பு. அவெல்லாம் சந்தோஷமா இல்லை, எனக்கு தெரியும் வளர. சார், துய்த்தல் அரிது. நான் பல மேடைகளில் சொல்லுவேன், நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். நாம் சேர்க்கிற செல்வம் நீங்கள் அறத்தோடு இல்லையா, அது பேங்க்கில் தான் இருக்கும், பங்களாவாக இருக்கும், டாலரில் இருக்கும். உனக்கும் அதுக்கு சம்பந்தம் இருக்காது. ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் பேசும் தலைமைன்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணேன். பெரிய பெரிய முதலாளிகளை, தொழில் அதிபர்களை பேட்டி காண்பேன். பெரிய பெரிய அதிபர்கள் பேட்டி காண்பேன். பல ஆயிரம் கோடி. நான் ஈரோடு, திருப்பூர், இங்கே தான் அதிகமாக சுற்றி இருக்கிறேன். தொழில் நகரம். முதல்ல அவர்களுக்கெல்லாம் பாராட்டுங்க. எத்தனையோ பேருக்கு வேலை கொடுத்து அவரெல்லாம் நான் நன்றி கூறுறேன். அதில் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு பெரிய இனிப்பகம் நடத்துகிறவர், உங்கள் பகுதியில் இல்லை, அதனால தப்பாக எடுத்துக்காதீங்க. ஒரு பெரிய இனிப்பகம் நடத்துகிறவர் இந்தியா பூரா ஸ்வீட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு. அவர் என்கிட்ட சொன்னார், விஜயன் மதியான சாப்பாட்டுக்கு நம்ம வீட்டிலேயே வந்து சாப்பிட்ருங்க. சரி, வீட்டுக்கு போயாச்சு. அவர் சொன்னார், விஜயன் சும்மா சாப்பாடு அதெல்லாம் தான் டெய்லி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே, ஒன்றும் வேண்டாம். இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 200-250 வகை ஸ்வீட்ஸ் இருக்குங்க. நான் அனுப்புகிறேன், எல்லாத்தையும் டேபிளில் வச்சிட்றேன், டேஸ்ட் பண்ணுங்க விஜயன். என்ன டேஸ்ட்? நான் பஞ்சாபுக்கு அனுப்புறது ஒன்று, குஜராத்துக்கு அனுப்புறது ஒன்று, இதெல்லாம் டேஸ்ட் பண்ணுங்கன்ட்டார். நான் உட்காந்தா அவ்வளோ 250ங்க, அவ்வளோ டேபிளில் 250 ஸ்வீட்ஸுங்க.
அவர் உட்காந்துருக்கார், நான் உட்காந்துருக்கேன், எல்லாம் எங்கள் டீம்லாம் உட்காந்து சாப்பிட போகிறப்ப நான் சொன்னேன் ஐயாட்ட, ஐயா நீங்கள் அப்படின்னேன். கூழ் வருது, என்னங்க ஐயான்னே, சுகரு அப்படிங்கிறார். நான் யோசித்தேன், அடே வள்ளுவ, துய்த்தல் அரிது, நீ செல்வத்தை சேர்க்கலாம், உலகம் முழுவதும் நீ இன்பத்தை இனிப்பு அனுப்புற, ஆனால் அந்த இனிப்பை உன்னால் நுகர முடியல, செல்வத்தை நுகர முடியல. அதனால தான் தமிழன் கண்டடைந்தது அறத்தோடு செல்வத்தை சேர். இன்னும் ஒரு இடம் போகிறாங்க, அறவாழ்வுக்கு சொல்கிறேன். அறம் சூழ் உலகு பணம் சேர்ப்பதல்ல. நீங்கள் உலகத்தில் எத்தனையோ கோட்பாடுகள்லாம் படிச்சிருக்கிறீங்க. செல்வத்தினுடைய பயன் என்ன? தொழிலாளர்களுக்கு போவது, வர்க்கம், இதெல்லாம் நிறைய இருக்கும். ஈஸ்வரன் சார்லாம் அதை சொன்னால் நிறைய பேசுவாங்க. ஆனால் தமிழன் சொல்கிறான், செல்வத்தின் பயன் ஈதல், செல்வத்தினுடைய நோக்கமே பகிர்ந்து கொடுப்பது, அதுதான் அறம். செல்வத்தின் பயன் ஈதல், பகிர்ந்து கொடுப்பது. இன்னும் ஒரு நுணுக்கமான இடம் சொல்கிறேன். நம்முடைய சங்க இலக்கியத்தில் மறுமை கோட்பாடு, விதி கோட்பாடு இதெல்லாம் உண்டு. நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்றைய கருதுகோளோட பாத்திரக்கூடாது. அதனோட சாராம்சத்தை பாருங்கள். நான்மணி கடிகையில் ஒரு பாடல், அந்த பாடலோட சாராம்சத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அற வாழ்க்கையை ஏன் வலியுறுத்துகிறாங்க, அந்த அற வாழ்க்கையை எப்படி புகுத்தி இருக்கிறார்கள் என்பதற்காக உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு நல்ல பெரிய தன்வந்தர், செல்வந்தர், தானம் பண்ணக்கூடியவர். அவர் தானம் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. புத்தக கண்காட்சியா, இந்தாங்க 1 லட்சம் ரூபாய் டொனேஷன் அப்படிலாம் கொடுத்துட்டு இருக்கிறாரு. இந்த 2வது ஜென்ரேஷன் வராங்க பார்த்தீங்களா பசங்க, அவனுக்கு அதெல்லாம் பிடிக்காது. பெரும்பாலான வீடுகளில் என்ன அப்பா இந்த மாதிரி எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி தானம் தர்மம் செய்கிற ஒருத்தனை மாவன் பிடிச்சிட்டான். எப்பா என்ன நாங்கள்லாம் இருக்கோன்னு தெரியுதா இல்லையா? நீ பாட்டுக்கு வாரி வாரி இறைச்சிக்கிட்டு இருக்கிற, இப்படியே போனால் என்ன ஆகுறது? நாங்கள்லாம் பிச்சை எடுக்க வேண்டியது தான். தடுக்கிறான், அதெல்லாம் செய்யக்கூடாது. நான்மணி கடிகை புலவன் சொல்கிறான், அவன் பையன்ட்ட, கொடுக்கட்டும்பா. யோ நீ சொல்லுவையா? கொடுக்கலாம். அவன் சொல்லுகிறான், தம்பி, நல்வினை காலம் தீவினை காலம் என்று ஒன்று உண்டு. திருக்குறள் அதை ரொம்ப ஆழமாக பேசும். ஊழியல்ல எல்லா மனிதருக்கும் பகுத்தறிவு உலகம் ஏற்காமல் இருக்கலாம். நான் சங்க இலக்கியம் பேசுகிறேன். நான் இந்த மேடையில் சொல்கிறேன், எனக்கு நம்பிக்கை உண்டு. பேச்சாளர்கள் வெறும் வார்த்தையில் மட்டும் இருக்கக்கூடாது, வாழ்க்கையில் கடைபிடிக்கிறது தான் மேடையில் பேசணும். எனக்கு நம்பிக்கை உண்டு. நல்வினை காலம் தீவினை காலம் என்று ஒன்று உண்டு. நீ நல்வினை காலத்தில் செல்வத்தை வாரி வாரி வழங்குறாயா, நீ எவ்வளவு கொடுத்தாலும் திருமகள் கலைமகள் உனக்கு செல்வத்தை கொடுப்பா, உன் செல்வம் குறையவே குறையாது. நல்வினை காலத்தில் உண்டு. அடுத்த ஒரு இடம் நகர்றான், தீவினை காலம் என்று ஒன்று உண்டு. நீங்க கவனிச்சு நல்லா பாருங்களேன். நல்லா வளர்ந்த குடும்பம் கீழே தடுமாறி விழுந்திருக்கும். அது ஒரு தலைமுறையே 2 கீழே விழுந்துரும். ஏதோ ஒன்று எப்படா அவங்க சரிஞ்சாங்க தெரியவே தெரியாது. ஒவ்வொரு தலைமுறை ஒவ்வொருவனினுடைய வாழ்க்கையிலும் நல்வினை தீவினை என்று உண்டு. அது மூட நம்பிக்கையால் கட்டப்பட்டதல்ல, அறத்தால் கட்டியிருக்கான் தமிழன். அறத்தால் அவன் சொல்றான், டேய் நல்வினை காலம்னு உண்டு. எவ்வளவு செல்வத்தை செலவழித்தாலும் தீரவே தீராது, தீரவே தீராது. நீ எவ்வளவு வேணாலும் கொட்டி கொடு, பணம் குறையவே குறையாதுரா. ஆனால் தீவினை காலம் என்று ஒன்று வந்துவிட்டால், நீ எவ்வளவுதான் செல்வத்தை இறுக அணைத்து கொண்டாலும் இறுக பற்றி கொண்டாலும் அந்த பணம் உன்னை விட்டு போயிடும், தங்காது. அப்போ அவங்க மகன் கேட்குறான், அப்படி என்றால் தீவினை காலம் என்று ஒன்று உண்டா? ஆமாம், எல்லாருக்கும் உண்டு. அப்படி என்றால் அந்த தீவினை காலத்தில் என் செல்வம்லாம் போயிருமா? ஆமாம் போயிரும். அப்படி என்றால் என்னை யார் காப்பாற்றுவார்கள் என்று கேட்கிற போது நான்மணி கடிகையில் நம் முன்னோர் நம் புலவன் சொல்கிறான், நீ செய்த தர்மம் உன்னை காப்பாற்றும், நீ செய்த ஈகை உன்னை காப்பாற்றும். நீங்க வாழ்க்கையில் பாருங்களேன், தர்மம் செஞ்சு தானம் செஞ்ச குடும்பங்களை பாருங்க, நொடிச்சு போயிருப்பாங்க. ஆனா பிள்ளைகள் அறிவில் சிறந்த பிள்ளைகளாக வருவாங்க. நொடிச்சு போன ஏதோ ஒரு வகையில் யாரோ ஒருவன் அப்படி வருவான். அறம் அதான் ரொம்ப முக்கியமானது. அறம் உங்களை காப்பாற்றும்.
பொருளியல்ல அறத்தை வைத்தார்கள். அடுத்து ஒரு இடம் சொல்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ ஆர்வமாக நீங்கள் கேட்குறதுக்கு. எனக்காக நான் உங்களை பாராட்டுறதா நினச்சி ஒரு கைத்தட்டல் கொடுங்களேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இவ்வளோ ஆர்வமா. நன்றி, நன்றிங்க, நன்றிங்க சார். அறத்தை அடுத்த இடம் தமிழன் நகர்த்துறான். அறத்தை கடவுளாக பார்த்தான். நீங்க மத கோட்பாடு இதெல்லாம் விட்டுருங்க. அறம் கடவுள் என்ற இடத்துக்கு நகர்த்திட்டான். அவன் சொல்றான், நம்ம வள்ளுவ பெருந்தகை, நான் அவன் என்பது இன் விகுதி மாறுவதால் அவர் மீது கொண்ட தகுதி மாறாது. அதனால புரிஞ்சுக்க, நான் என்னடா வள்ளுவன்ற எங்க தாத்தன் எங்க அப்பன் அப்படிதான் நான் பேசுறேன். வள்ளுவர் அவர் சொல்ற இடம், என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம். எப்பா டே ராஜா பாடுறா, எலும்பில்லாத உயிர்களை வெயில் எப்படி சுட்டரிக்கிறதோ அன்பு இல்லையா உன்னை அறக்கடவுள் சுட்டரிப்பார். அறம் உன்னை சுற்றும். எப்படி வாழ்க்கையிலிருந்து பொருளியல் நோக்கி நகர்த்து அறத்தை மெய்யலுக்கு நகர்த்திட்டாங்க. அறக்கடவுள். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் சிலம்பு பேசுகிறது. ரொம்ப முக்கியமான வரி. எப்பா அரசியல் பிழைத்தோர்க்கு, நம்ம எல்லாரும் படிச்ச வரி. அரசியல்ல பிழை செய்தாயா உன்னை அறக்கடவுள் சுடும். சிலப்பதிகாரத்தில் அது எந்த காட்சியில் வருகிறது? அது மட்டும் இல்லை, சொல்றாங்க, சரியா சொல்றாங்க. ஐயாவுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்க. நான் ஒரு நுட்பமான இடம் சொல்கிறேன். அறக்கடவுள் நம் மன்னர்கள் அரசாட்சி முறையில் அறம் என்பது நம் மன்னர்களுக்கு என்ன தெரியுமா? நீதி தான் அறம். நீதி, நீதி நிலைநாட்டல். அங்கதான் அறத்தை வச்சாங்க. உங்களுக்கெல்லாம் தெரியும், கோவலன் கண்ணகி, கோவலன் இறந்துட்டான், கண்ணகி வந்தா, தேராமண்ணா செப்புவதுடைய நெல்லரு சிறப்பினிமை அவர் வியக்க பான்னா, அடிச்சா சிலம்ப, மாணிக்க பரல்கள் தெரித்தது, மண்ணை மூஞ்சில அடிச்சு விழுது. மன்னனுக்கு புரிஞ்சிருச்சு, ஆஹா தப்பு செஞ்சிட்டோம். அடுத்த கணம் கீழே விழுகிறான், உயிர் போய்விட்டது. மன்னன் என்ன தற்கொலை செஞ்சுக்கிட்டானா? இந்த சினிமாவில் வர மாதிரி சுட்டுக்கிட்டானா? வாள் எடுத்து அறுத்துக்கிட்டானா? இல்லைங்க. அந்த கணம் தெரிந்த உடனேயே அவன் உயிர் பிரிந்து விட்டது. எனக்கு ஆச்சரியமாக இருக்கு, எப்படி இறந்தான்? அப்போதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், மன்னனின் உயிர் எதை பற்றி கொண்டிருந்தது தெரியுமா? எப்படி ஒரு கொடி ஒரு கம்பை பற்றி கொண்டிருப்பதை போல மன்னனின் உயிர் அறத்தை, நீதியை பற்றி கொண்டிருந்தது. அந்த நீதி போன பிறகு அவன் உயிர் போய்விட்டது, போயிடுச்சு. இந்த குரலை இன்றைக்கு நம்ம ஆட்சியாளர்களுக்கும் சொல்லணும். நீதிதான், ஏன் நீதிபதிகளுக்கும் சொல்ல வேண்டும். நீதிதான், உன் உயிர் அந்த நீதியில் தான் இருக்கிறது. இப்ப இன்னொரு குறள் சொல்கிறேன் பாருங்கள். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை. இன்னொரு இடம் சொல்கிறேன், அன்புன்ற இடம். நம்ம எல்லாம் பார்க்கிறோம் வாழ்க்கையில், பத்திரிகையில போடுறமே, இதை சொல்லணும், சிலம்பை சொல்லணும், நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லணும். அவன் இறந்து விட்டான், கோப்பெருந்தேவி அவள் சாய்கிறாள், அவள் உயிர் பிரிந்து விட்டது. அவளும் தற்கொலை செய்யல. அவள் உயிர் எதை பற்றி கொண்டிருந்தது? ஒரு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கணும், அது மன்னனா இருக்கட்டும் ஏழையா இருக்கட்டும், ஒரு கணவன் மனைவி எப்படி வாழணும் என்பதற்கு இலக்கணம் சொல்கிறேன். அவளும் இறந்து போய்விட்டாள். இலக்கண உரையாசிரியர்கள் சொல்கிறார்கள், அவன் உயிர் நீதியை பற்றி இருந்தது, நீதி போனதுனால அவன் உயிர் போய்விட்டது. கோப்பெருந்தேவியின் உயிர் மன்னனின் உயிரை பற்றி இருந்தது. அந்த உயிர் போனோன்னே அந்த உயிரை தேடி இந்த உயிர் போனது. வாழ்க்கை என்ன, இந்த விழுமியங்கள் இந்த சமூகத்திற்கு சொல்லணும். அறம், அறம் பெரிது. நான் இந்த இடத்தில் நான் சில விஷயங்கள் சொல்றேன் பாருங்க. நம்ம தமிழர்கள் நம்ம எப்படி வாழ்க்கையை வகுக்கணும், நமக்கு எப்படி சட்டத்திட்டங்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக சொல்றேன்.
தாய் தான் பெரியவள். தாய் பாசம், தாயை எல்லா மதங்களும் கொண்டாடுகிறது. தாய்க்கு நிகரே கிடையாது. ஒரு தாய் எல்லாம் துறைந்த பட்டினத்தாரா இருக்கட்டும், புத்தனா இருக்கட்டும், எல்லாருக்குமே தாய் அன்பு. தாயை துறக்க முடியல, தாய் பாசத்தை பிறக்க முடியல. பட்டினத்தார் பாடல்களை பாடினால் கண்களில் இருந்து தாரை தாரையா வழியும். எப்படிலாம் என்ன சுமந்த, உனக்கு நான் கொல்லி வைக்க போறேனே, தாய் பாசம். இப்ப எல்லா மதங்கள் இஸ்லாத்துல கேட்கிறாங்க நபிகள் நாயகத்திடம், சொர்க்கம் எங்கே இருக்கிறது? நபிகள் நாயகம் சொல்கிறார், உன் தாயினுடைய காலடியில் இருக்கிறது, அங்கதானப்பா சொர்க்கம் இருக்கிறது. இன்னும் புராணங்கள்ல, இதிகாசங்கள்ல நீங்கள் தாய்க்காக நீங்கள் தர்மத்தை மாற்றிக்கொள்ளலாம், தப்பு கிடையாது. தாய் தான் பிரதானம். இன்னும் ஒரு படி மேலே சில புராணங்கள்ல, சில இடங்கள்ல என்ன சொல்றாங்க, நீதி கதைகள்ல, தாயை பட்டினி போடுவது மகா பாவம். நீ தாய் ரொம்ப பட்டினியா இருக்கிறாயா, நீ போய் ஒரு ரொட்டி துண்டை திருடிட்டு வந்தாவது தாய்க்கு கொடுத்துரு, தப்பு கிடையாது, தப்பு கிடையாது. இப்போ கைத்தட்டாங்க ரொம்ப நெகிழ்ச்சியோடு, நம்மளும் அப்படிதான், நம்ம நிகழ்ச்சியாக கைத்தட்டுறோம். எப்போ திருடியாவது தாய்க்கு கொடுக்கறது தப்பு. எல்லா மதங்கள் பேசியிருக்கிறது, நீதி கதைகள் பேசியிருக்கிறதுங்க. ஆனால் பாருங்க, நம்ம முன்னோர்கள், நம்ம வள்ளுவனை, நம்ம முன்னோர்கள் எப்படி அவன் சொல்கிறான், ஈன்றால் பசி காண்பால் ஆயினும் செயற்க சான்றோர் பழிக்கும் வினை. டே, உங்கள் அம்மா பட்டினி கடந்தாலும் பரவாயில்லை, நீ தவறான வழியில் போய்விடக்கூடாது, தப்பு செஞ்சிடக்கூடாது. அப்போ தமிழர்கள் அறக்கோட்பாட்டை எங்கே நிறுவினார்கள் என்றால், 2 கோட்பாடுகள் இந்திய சமூகத்தில் இருந்தது. 2 கோட்பாடு இருக்கு, நான் பூடகமாக சொல்கிறேன். வெற்றிதான் பிரதானம், நீ செல்லுகின்ற பாதை முக்கியம் அல்ல. நீ வெற்றிக்காக எந்த பாதையில் வேண்டுமானாலும் செல்லலாம், வெற்றியை அடைய வேண்டும் என்பது ஒரு தத்துவ கோட்பாடு. தமிழர்களுக்கு வெற்றி முக்கியம் அல்ல, செல்லுகிற பாதை தான் முக்கியம். நீ ஜெயிக்கிற தோக்கிற கவலை கிடையாது, செல்லுகிற பாதை அறம் காக்கக்கூடிய பாதையாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். அறம் சூழ் உலகு. இன்னும் ஒருபடி மேலே சொல்றேங்க, சொல்லி நான் முடிக்க போறேன். தமிழர்களினுடைய இந்த அறம் சூழ் உலகு, இந்த அறத்தை தமிழர்கள் எந்தெந்த பரிமாணங்களிலெல்லாம் பார்த்திருக்கிறார்கள். அதான் நான் வியந்து பார்ப்பேன். தான தர்மம் செய்ய வேண்டும் என்று நம் முன்னோர்கள் எல்லா மதங்களும் நினைத்திருக்கிறது, எல்லா மதங்களும். இஸ்லாத்தில் குர்ஆன்ல சொல்லுவாங்க, உன்னுடைய பேர்ச்சம்பழத்தில் இருக்கிற ஒரு துண்டையாவது பிறருக்கு கொடுத்து நரக நெருப்பிலிருந்து உன்னை காப்பாற்றிக்கொள் என்கிறது குர்ஆன். ஒரு துண்டையாவது கொடுத்துடணும். மறுமை என்கிற உலகத்தை காண்பித்தார்கள். மறுமையில் நான் கேள்வி கேட்பேன், தண்டனை உண்டு, கடும் தண்டனை உண்டு. பயமுறுத்திச்சு மனித சமூகத்தை, பயமுறுத்தியாவது அவனை நல்வழிப்படுத்தி விட வேண்டும், அப்படி வைக்கணும். அதுதான் கோட்பாடு. பைபிள் சொல்கிறது, கருணை உள்ளம் கொண்டவர் ஏதும் அறியாமல் சிலுவையில் அறைந்த போது கூட இயேசு பிரான் சொல்கிறார்கள், இன்னது செய்கிறோம் என்று தெரியாமல் செய்கிறார்கள், அவர்களை மன்னிப்பீராயாக. கருணை கொண்ட அன்பு நிறைந்த இயேசு பிரான். அந்த பைபிள் சொல்கிறது, உன்னுடைய செல்வத்தை நீ பூட்டி வைத்துக் கொண்டால் என் ஆசியை நான் பூட்டி வைத்துக் கொள்வேன். என் ஆசி உனக்கு கிடைக்காது. பைபிள் பேசுகிறது. மகாபாரதத்தில் ஒரு கிளைக்கதை உண்டு, சொர்க்கம் நரகம் என்பது குறித்து. உங்களை எப்படியாவது தானம் செய்ய வைக்கணும், எப்படியாவது தர்மத்தை செய்ய வைக்க வேண்டும். ஒரு பெரிய கருமி, எச்சி கையில் காக்கா கூட ஓட்ட மாட்டான். அவன் செத்து போயிட்டான். அவன் செத்து போனோடனே யோசிச்சு பாருங்க, அவனுக்கு என்ன கிடைக்கும்? ஏன் இப்படி என்ன கிடைக்கணும்? சொர்க்கமா நரகமா? நரகம்தான் கிடைக்கணும். மேலே போயிட்டார் நம்ம ஆளு, நேராக சொர்க்கத்துக்குள்ளுக்கு போகிறாரு. சொர்க்கத்தில் இருக்கிற வள்ளல்களுக்கெல்லாம் பெரிய ஆச்சரியம், என்னடா அது, இவன் இங்கே வரானே, கண்ணெதிர பார்த்தோமே,
எச்சி கையில் காக்கா விரட்டினது இல்லை, சொர்க்கத்துக்கு வரானே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. எப்பா தெரியாமல் உள்ளுக்கு விட்ட இவனை அங்கே அனுப்பு நரகத்துக்கு. அங்கே உள்ள ஆள் பார்க்குறாரு, ரெஜிஸ்டர் எல்லாம் பார்த்து ஆதாரெல்லாம் பார்த்தா கரெக்டாக தான் இருக்கான். இவன் நம்பர் இங்கே தான், உள்ளுக்கு அனுப்பு. யோ தப்பாக போட்டிருப்பான்ல இருக்கியா பாரியான்னா, இல்லை இவன் உள்ளுக்கு தான். அப்போ கேட்குறாங்க, என்னங்க இவன் எதுவுமே செய்யாதவன், இவனுக்கு எதுக்கு சொர்க்கம்? மகாபாரத கிளைக்கதை சொல்லுகிற அந்த உட்பொருள் என்ன தெரியுமா? அந்த கிளைக்கதை சொல்கிறது, ஒரு நாள் ஒரு ஏழை ஒரு ஒரு பசியோடு ஒருத்தன் வரான். இவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்ப அம்மா ஐயா பசிக்குதுன்னு ஒரு குரல். வழக்கம் போல எச்சி கையில், காக்கா கூட இல்லை, கையெல்லாம் கழுவிட்டு வெளில வந்து சொல்கிறான், எங்கள் வீட்டில் சாப்பாடே இல்லை, எல்லாம் ஆயிப்போச்சு, பெரிய ஃப்ரிட்ஜு வேற இருக்குது, வேக்கண்டாக இருக்குது, அதிலெல்லாம் வச்சாச்சு அப்படின்னு. அதுக்கு கேட்குறாங்க, அதுக்காயா சொர்க்கம்? அதுக்காக சொர்க்கம் இல்லை. அவன் சொல்லிட்டு அப்படி உள்ளுக்கு போனவன் திரும்ப கொஞ்சம் மனம் இறங்கி வந்து சொன்னானா, இங்கே வா, அதெல்லாம் இல்லை, அதோ பாரு அந்த கோயில் இருக்குது பத்தியா, அந்த 3வது தெரு, அந்த கோயிலில் அன்னதானம் போடுறாங்க, அங்கே போய் சாப்பிடுன்னு இருக்கிறான். இவன் அங்கே போய் சாப்பிட்ட போது அவன் மறந்துட்டான். அந்த வயிறு நினைத்ததான் யாரோ ஒரு மகராசன் நமக்கு காமிச்சிருக்கிறான் அப்படி என்று அந்த சுட்டு விரலுக்கு புண்ணியம் கிடைத்தது. அந்த புண்ணியத்திற்கு சொர்க்கம். இஸ்லாத்தில் அந்த நம்பிக்கை உண்டு. புலன்கள் உங்களை நினைக்கும், மனுஷன் மறந்துடுவான். அதனாலேயே பல பேர் உதவுறது இல்லை. சில பேர் உதவுறதே இல்லை, இதனால உதவாதவன் இருக்கான்ல, அவன்கிட்ட கேளு, என்னங்க பிரயோஜனம்? இவன் உதவியே செஞ்சிருக்க மாட்டான், ஒரு பயலுக்கு நன்றி கெட்ட பயலுவே. எல்லாருமே பேசியிருக்கிறோம் உதவுறது பற்றி. விவேகானந்தர் ஒரு சம்பவம் உண்டு. ஒருத்தன் தான தர்மம் செய்கிறான், பணம் கேட்குறான், இந்தாடா 10 ரூபா, இந்தா சாப்பாடு வச்சுக்கு அப்படிலாம் சொல்லிட்டு, நன்றியோட இருடா, நினச்சி பாரு இதெல்லாம் யார் செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு போடுறான். விவேகானந்தர் அழைத்து கேட்கிறார், ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு. ஆமாம் நான் தானே உதவுனேன், அதை நினைக்கணும்ல, நினச்சி பார்க்கணும்ல அப்படின்னு. விவேகானந்தர் சொல்கிறார், அவன் ஏன் உனக்கு நன்றியோடு இருக்கணும்? நீ தான் அவனுக்கு நன்றியோடு இருக்கணும். என்னது நான் நன்றியோடு அவனுக்கு இருக்கணுமா? விவேகானந்தர் சொல்கிறார், அவருக்கு அதிலெல்லாம் நம்பிக்கை கிடையாது, ஆனால் அவனுக்காக சொன்ன ஒரு இடம். அவர் சொல்கிறார், நீ சாதாரண சாப்பாடு தாண்டா போட்ட, ஆனால் அவன்தான் உனக்கு சொர்க்கத்தின் திறவுகோலை கொடுத்துருக்கிறான், சொர்க்க வாசலின் திறவுகோலை அவனுக்கு நீ நன்றியோடு இரு. விவேகானந்தரோடது பேசுது. எல்லாமே இதை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். தானத்தை செய், தர்மம் செய், மறுமை. நீங்கள் எல்லா மதங்களையும் படித்து பாருங்கள், ஆழ்ந்து படித்தால் அது மறுமையை காட்டும். மறுமையை சொல்லி உன்னை எப்படியாவது உதவி செய்ய வைக்கணும், இந்த மனித குலத்திற்கு பங்காற்ற வைக்கணும். நானும் இதுதாங்க நினச்சேன். ஆனால் தமிழர்கள் அதிலும் எப்படி யோசிக்கிறான் பாருங்க. அதான் ஒரு புலவன் புறநானூற்றில் பாடுகிறான், இம்மைக்கு செய்தது மறுமைக்கு ஆயினும் மறுமைக்கு ஆமெனும் அறவிலை வணிகன் ஆய் அல்லன் அப்படின்னு ஒரு பாடல். இம்மைக்கு செய்தது மறுமைக்கு ஆமெனும் அறவிலை வணிகன் ஆய் அல்லன். அந்த புலவன் சொல்றான், என் மண்ணை தான தர்மம்லாம் செய்வான்டா. ஏன் தெரியுமா செய்வான்? இந்த பிறப்பில் செஞ்சா அடுத்த பிறப்பு மறுமையில் அவனுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்கிற அறவிலை வணிக நல்லடா என் மன்னன். இங்கே போட்டால் அங்கே கிடைக்குன்றதுக்கு எங்கள் மக்கள், எங்கள் சான்றோர்கள், எங்கள் தமிழர்கள் எந்த எதிர்பார்ப்பும் இன்றி உதவுவார்கள். அதனால் என் மன்னன் உதவுகிறான். எந்த இடம் அறத்தை எப்படியெல்லாம் வலிமைப்படுத்தி இருக்கிறார்கள். சொர்க்கம் இல்லை, நரகம் இல்லை, எதுவுமே இல்லை, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல். இப்போ புத்தக கண்காட்சிக்கு உதவுகிறார்கள். இங்கே படிக்கிற பிள்ளைகள், இந்த கேட்கிற பிள்ளைகள், எந்த பிள்ளை எங்கு போகும், சிகரத்தை இடம் நமக்கு தெரியாது. அந்த பிள்ளை நம்மளை நினைப்புக்கு வச்சுக்குவாங்களா தெரியாது. ஆனால் விதைகளை தூவுகிறோம். கைமாறு இல்லாமல் பொழிகிறதே மழை, அப்படி இந்த கண்காட்சிகள் நடத்தப்படுகிறது. கைத்தட்டுங்கள். வள்ளுவன் சொல்வான், செய்யாமல் செய்த உதவிக்கு இந்த வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. இந்த பூமியை கொடுத்தாலும் சரி, அந்த வானகத்தை கொடுத்தாலும் சரி, செய்யாமல் செய்கிற உதவிக்கு அது மேலே பெருசு. அப்படித்தான் அறக்கடவுள். நான் இப்போ முடிக்க போகிறேன். 2 விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். இப்போ எல்லாமே நம்ம பேசியாச்சு. உங்களுக்கும் ஒரு உத்வேகம், ஒரு உணர்ச்சி,
ஒரு ஆற்றுப்பெருக்கு எல்லாம் இருக்கும். செஞ்சு விடணும்டா, அறம் தாண்டா அப்படின்னு இருக்கும். நான் நம்ப மாட்டேன். ஏன்னு கேளுங்க. ஒரு கதை. இப்படி தான் ஒரு முனிவர், ஒரு சாமியார், ஒரு குரு பேசுகிறார். இந்த சமூகத்துக்கு உதவணும், அறந்தான் பெருசு, எல்லாருக்கும் உதவணும் அப்படிலாம் பேசிட்டார். ஒரு பண்ணையார் அங்கே உட்காந்துருக்கிறார். பேசாமல் போயிருந்துருக்கலாம் சாமியார், வில்லங்கமான சாமியார். நன்றி உரை பண்ணையார். பண்ணையார் இந்த பேச்சை கேட்டேன், என்ன இது துய்த்தல் அரிதுன்றாரு, அறக்கடவுள்ன்றாரு, பிரமாத பேச்சு. இந்த பேச்செல்லாம் கேட்குறப்ப அப்படியே சொத்து சோகம் புள்ள குட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களோடையே வந்துடலான்னு தோணுது சாமி. நன்றி உரை. இந்த சாமியார் வந்துரு. ஏன் தயக்கம்? ஏன் சாமி? என்ன சாமி, ஒரு பேச்சுக்கு ஒருத்தன் சொன்னா வந்துருன்னு கூப்பிடுறதா? இல்லை சாமி, குடும்பத்தில் நிறைய பொறுப்புகள்லாம் இருக்குது, புள்ள படிச்சுக்கிட்டு இருக்கிறான், வேலைக்கு போகணும், கல்யாணம் பண்ணணும், இதெல்லாம் இருக்குது சாமி. அப்புறம் வரேன் சாமி. அப்புறம் என்ன, இந்த வாழ்க்கை தானே சாமி, அறம் தானே. சரி போயிட்டார். இவன் போயிட்டான். ரொம்ப நாள் கழித்து அந்த சாமியார் திரும்ப ஊருக்கு வராரு. இவன் வீட்டுக்கு வராரு. பையன் வேலைக்கு போய் கல்யாணம்லாம் ஆயிடுச்சு. சாமியார் பார்க்குறார். இந்த ஆள் நினச்சிக்கிறேன் சாமியார் மறந்துருப்பார். எப்படி சாமியார் கேட்குறாரு, என்ன கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. வேலைக்கு போகிறான்னா? இப்போ ஹெச்எல்லையே வேலை கிடச்சிருக்கு சாமி. சூப்பர். அப்போ எப்போ வர? எங்க எப்பப்பா வர? ஏன் சாமி? பேரப்புள்ள இதுதாங்க. அதான் மைண்ட் செட்டு பாருங்க, கரெக்டாக ஜெல் ஆகுது பாருங்க. பேரப்புள்ளைய பார்த்து அவன் எட்டி உதைச்சு, அது என்ன ஆசைன்னு தெரியலங்க. பேரப்புள்ள உதைக்கிறது, மகன் தான் உதன்னு உதைக்கிறானே, அது ஏதோ ஒரு ஆசை தமிழர்கள் உளவியல்ல. பேரப்புள்ள உதைச்சு, இன்னும் சொல்லுவாங்க மூத்தத்தை மூஞ்சியில் அடித்து, அது வரேன் சாமி அப்படின்னு. ஓ அப்படியா அப்படின்னு போயிட்டாப்புல. திரும்ப வராப்புல. பேரப்புள்ள கிணிங்கினிங்கினின்னு விளாண்டுக்கிட்டு இருக்கிறான். உள்ளுக்கு போகிறாப்புல. ஆளை காணோம். பண்ணையார தேடி பார்த்தா காணோம். நல்லா உத்து பார்த்தா ஊதுபத்தி இதெல்லாம் கொளுத்தி மாலெல்லாம் போட்டு இருக்கு படத்தில். பண்ணையார் இருக்கிறாரு. சாமியார் பார்த்துட்டாரு, என்ன செத்து போயிட்டாருங்க, அவ்வளோது திடீர்னு உக்காந்தாரு தான், அப்படியே போயிடுச்சு. ஓஹோ சரி அப்படின்னு வெளியில் போகிறாரு. சாமி அப்படின்னு ஒரு குரல். என்னடா அது பண்ணையார் குரல் மாதிரி இருக்குன்னு. சாமி என்ன தெரியலையா அப்படி திரும்பி தேடி பார்த்தா ஆளை காணா. நல்லா பார்த்தா ஒரு நாய். மறுபிறப்பு, பிறந்து அடுத்த ஜென்மம். நான் தான் சாமி. அப்படியா? நாயா பிறந்து இங்கே தான் இருக்கேன். அப்படியா? சரி வா, இப்பயாவது என் கூட வா அப்படின்னு சங்கிலியை பிடிக்கிறார். வேண்டாம் சாமி வேண்டாம். இப்போ கூட என்னையா? இல்லை சாமி, என் பொண்டாட்டி கூறுகட்ட செருக்கி, அவள் எல்லாத்தையும் நம்புகிறா. என் மருமகளோ ஆடம்பரமாக கிடக்கிறா. மகன் தருதலை ஒன்றும் புரியல. பார்த்து பார்த்து சேர்த்த சொத்து சாமி, வேலைக்காரெல்லாம் அள்ளிக்கிட்டு போகிறான். இப்போ வேண்டாம் சாமி, இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கிட்டீங்கன்னா. சீ நாயே, நீ ஒரு நாளும் வரப்போறது இல்லை. நீ ஒரு நாளும் இந்த லௌலீகத்தை விட்டு வரப்போறது இல்லை. அந்த நாய் நம்மிடமும் ஒளிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அந்த நாய் விட்டு எங்கேயும் போகாது. இப்போ தமிழர்கள் அறம் சூழ் உலகுன்னு நான் சொல்லியிருக்கிறேன். நான் சொன்ன மாதிரி சேர்த்து சிந்தியுங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். சில விதைகளை முளைச்சிருக்கிறேன். இதிலிருந்து ஒரு படி அப்படி வாழ்க்கையை யோசியுங்கள். இந்த அறத்தினுடைய மையம் என்ன தெரியுங்களா? மானுடம் தான். இந்த அறத்தினுடைய மையம் மனித நேயம்தான். அதை தாண்டி வேறு எதுவுமே இல்லை. மானுடத்தை தான் பல்வேறு கோணங்களில் பேசியிருக்கிறாங்க. சார், நம்ம சாமிகள், நான் யாரையும் புண்படுத்துறதுக்காக இல்லை, நான் மதத்தை மதிக்காதவனால் இல்லை. ஆனால் மதத்தினுடைய ஆகப்பெரும் கருத்தை நான் பார்த்துருக்கிறேன். நாம் சடங்குகளை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம், சாராம்சத்தை விட்டுட்டோம். சடங்குகளை கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். நான் பலருக்கு பார்க்குறேன், சடங்குகளின் மீது சாராம்சத்தை விட்டுட்டோம்.
என்ன ஆத்மார்த்தமா மதம் என்ன சொல்கிறது? நீங்க மதத்தை நம்பிக்கை இல்லாம இல்லை, அதனோட சாரம் என்ன? அடுத்தவனுக்கு உதவுப்பா. நம்மண்ணில் திருமூலர் சொல்கிறார், நடமாட கோயில் நம்பர்கொன்றாயில் படமாட கோயில் பகவர்க்கு அது ஆமே. எப்பா நீ இப்போ படையல் போடுறிய சாமிக்கு, அந்த படையல் போடுறது இறைவனுக்கு போகாதுப்பா. நீ சாமிக்கு எல்லாமே வைக்கிறதா சொல்றியே, அது போய் சேராது. நடமாடும் தெய்வங்களாக இருக்கிற ஏழைகளுக்கு உதவுகிறாயா, அது படமாக இருக்கக்கூடிய தெய்வத்திற்கு போகும். திருமூலர் பேசுறார். இதை நம்ம யோசிச்சிருக்கிறோமா சார்? இறைவன் அறக்கடவுள் நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறார், மனசுக்குள்ள இருக்கிறார். நான் பார்க்கிறேன், சில பேர்லாம் அரசு அலுவலகத்திற்கு வந்து ஊதுபத்தி கொளுத்தி சாம்பிராணி போட்டு சாமிக்கெல்லாம் எல்லா மாலையெல்லாம் போட்டுட்டு உக்காந்துட்டு அப்புறம் அப்படின்னு கையை நீட்டுறான். சாமியை வச்சுக்கிட்டே சார், சாராம்சம் தெரியல. பூஜை புனஸ்காரங்களுக்கு மயங்கிவிடக்கூடிய ஒரு ஆண்டவர். அப்ப அறம் இது எல்லாத்தையும் உடைத்து அறத்தை முன்னாடி வச்சுட்டாங்க. அறம்தான் பெரிது. அறம், சான்றோர்கள் வாழ்க்கை, இதெல்லாம் நமக்கு எப்படி தெரியும்? வாசித்தல் மூலமாக, உரைகளை கேட்பதன் மூலமாக. இந்த விதைகளை கொண்டு செல்லுங்கள். உங்க வீடுகளில் இது மரமாக இருக்கட்டும், அவங்களோட உரையாடுங்க. நம்ம அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த அறத்தை நான் தலைப்பின் முடிவுக்கு வருகிறேன். நான் தமிழனாக பிறந்ததற்கு கர்வப்படுகிறேன் என்றால், நான் பெருமித உணர்வு பெறுகிறேன் என்றால், செம்மார்ந்து பார்க்கிறேன் என்றால், தமிழர்கள் கண்டுபிடித்த அந்த அறத்தை நினைத்துத்தான் என சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.